in Tamil. Is it okay? Ama. Understand Tamil, ma'am. Tamil. Oh, very good. Okay. Hema, are you in line? Yes, madam. Yeah, you can initiate. Huh? Yeah, ma'am. Yeah, ma'am. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளை கடலோர வளங்கள் மற்றும் மீன்வள திட்டத்தின் சார்பாக சதுப்பு நில நண்டு கொழுப்பிலிருந்து நடைமுறை அனுபவங்கள், சவால்கள் மற்றும் கற்றல்கள் என்ற தலைப்பில் நடைபெறும் MSS 100 இணைய வழி தொடர்பின் 27வது அமர்வுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த இணைய வழி கருத்தரங்கு MSSRF-இன் நிறுவனரும் விவசாய அறிவியல் மற்றும் உணவு பாதுகாப்பில் உலகளவில் பாராட்டப்பட்ட முன்னோடியுமான பேராசிரியர் MS சுவாமிநாதன் அவர்களின் 100ஆண்டு விழாவின் ஒரு பகுதியாகும். மீன்வளம் மற்றும் கடலோர வள மேலாண்மையில் புரொஃபசர் MS சுவாமிநாதன் அவர்களின் பங்கினை கொண்டாடும் விதமாக இந்த இணைய வழி தொடர்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையாக இந்த இணைய வழி தொடரின் மூலம் சுற்றுச்சூழல் சார்ந்த மீன்வள மேலாண்மை, புதுமையான தொழில்நுட்பங்கள், ஒருங்கிணைந்த கடலோர மண்டல மேலாண்மை மற்றும் சிறிய அளவிலான மீன்வளத்தில் காலநிலை மீள்தன்மை பற்றிய விவாதங்களில் நிபுணர்கள் மற்றும் பங்கேற்பாளர்களை ஈடுபடுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளோம். இன்றைய இணையவழி கருத்தரங்கின் தலைப்பு சதுப்பு நில நண்டு கொழுப்பை வளர்ப்பதில் இருந்து நடைமுறை அனுபவங்கள், சவால்கள் மற்றும் கற்றல்கள். இதை வழங்கப் போவது திரு வீரப்பன். இவர் நண்டு கொழுப்பை வளர்ப்பதில் நிபுணர் ஆவார். இவர் கலைஞர் நகர் இருளர் மீன்பிடி கிராமம் பிச்சாவரம் பகுதியைச் சேர்ந்தவர். தமிழ்நாட்டின் பிச்சாவரம் சதுப்பு நில வனப்பகுதியில் உள்ள கலைஞர் நகர் கிராமத்தைச் சேர்ந்த இருளர் மீனவர் திரு வீரப்பன் மற்றும் ஒரு புகழ்பெற்ற ஒரு சமூக அடிப்படையிலான பாதுகாப்பு பயிற்சியாளர். 20 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் சதுப்பு நில பாதுகாப்பு, சேற்று நண்டு பாதுகாப்பு மற்றும் நிலையான மீன் வளர்ப்பு ஆகியவற்றில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளை மற்றும் பிற நிறுவனங்களுடன் நெருக்கமாக பணியாற்றி வருகிறார். பிச்சாவரம் மற்றும் முத்துப்பேட்டை முழுவதும் மீன் எலும்பு கால்வாய்களை நிறுவுவதிலும் சதுப்பு நிலங்களை நடுவதிலும் அவர் முக்கிய பங்கு வகித்துள்ளார். தனிப்பட்ட முறையில் 500க்கும் மேற்பட்ட ரைசோபோரா மரக்கன்றுகளை நட்டுள்ளார் மற்றும் சமூக முயற்சிகள் மூலம் 6000க்கும் மேற்பட்ட சதுப்பு நில நாற்றுகளை நடுவதற்கு பங்களித்துள்ளார். 2004 சுனாமிக்கு பிறகு சேற்று நண்டுகளை கொழுக்க வைப்பதில் பயிற்சி பெற்ற இவர் இயற்கை வளங்களை நிரப்ப 1000க்கும் மேற்பட்ட முட்டையிடும் பெண் நண்டுகளை பாதுகாத்து அதனை கடலில் விடுவித்தல் உள்ளிட்ட பாதுகாப்பு சார்ந்த நடைமுறைகளுக்கு முன்னோடியாக உள்ளார். ஒரு உறுதியான வழிகாட்டியான இவர் மீனவர்கள் மற்றும் இருளர் சமூக உறுப்பினர்கள் மற்றும் மாணவர்களுக்கு நீர்த்தர மேலாண்மை மற்றும் நிலையான மீன் வளர்ப்பு குறித்த தொடர்ந்து பயிற்சி அளிக்கிறார். MSSRF-இன் ஒருங்கிணைந்த சதுப்பு நில மீன் வளர்ப்பு அமைப்பு மூலம் சதுப்பு நில மறுசீரமைப்பை கொடுவா மீன் வளர்ப்பதுடன் சேர்த்து வெற்றிகரமாக இணைத்து சமூகம் தலைமையிலான பாதுகாப்பு மற்றும் நிலையான தன்மைக்கு ஒரு ஊக்கமளிக்கும் முன்மாதிரியாக அவர் மாற்றியுள்ளார். இப்போ திரு வீரப்பன் அவர்களை கருத்தரங்கை ஆரம்பிப்பதற்காக கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். காலை வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வீரப்பன், மறக்க முடியாத பேர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தாலுகா கிள்ளை போஸ்ட் கலைஞர் நகர். அடுத்தது MS சாமிநாதன் ஃபவுண்டேஷன்ல நம்மளுக்கு அப்பா பிடிச்சி நம்மளுக்கு உறுதுணையா இருந்து எல்லாமே நம்மளுக்கு நல்லது கெட்டதெல்லாம் சேர்ந்து கொடுக்குறாங்க. ஒரே ட்ரிப்பில் 105 பட்டா வாங்கி கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு சாமிநாதன் பட்டா. நான் எங்களுக்கு படிப்பறிவெல்லாம் இல்லை. சாமிநாதன் ஃபவுண்டேஷன்ல 105 பட்டா ஒரே ட்ரிப்பில் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இப்போ சுனாமி வந்த பிறகு அதில் வீடு கட்டிருக்கிறோம். இப்போ எல்லாம் நல்லா இருக்கிறோம். இப்போ பசங்க எல்லாம் படிக்கிறோம். MGR நகர்ல பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு எல்லோரு சமுதாயத்துக்கு MGR நகர்ல பள்ளிக்கூடம் கட்டி அதை தான் ஃபர்ஸ்ட் படிக்க வச்சு. நண்டு இது இந்த 2 காலு இது ஸ்டேரிங். இப்படி நம்ம கார் வண்டி திருப்புற மாரி இது 2 ஸ்டேரிங். இதே இருக்குல்ல, இது மூவ் ஆகுறது.
இது வந்து மூவ் ஆகுறது. தேருக்கு பாருங்க, இது வந்து ரெண்டு வந்து கை நம்ம எடுத்து உணவு எடுத்து சாப்பிடுறோமோ அதே மாரி உணவு எடுத்து சாப்பிடுறதுக்கு அந்த பக்கம் இருக்கு பல்லு, அதுக்குள்ள ரெண்டு பல்லு இருக்கு, அதில் தான் எடுத்து சாப்பிடுறது. இது ரெண்டு எடுத்து உள்ள சாப்பிடுறது. தேருக்கு பாருங்க ஒரு மீசு மாரி, ஒரு மீசு இருக்கு, ஒரு மீசு இருக்கு. இது வந்து ஆட்டலாம், அதாவது ஒரு 10 மீட்டருக்கு அந்தாண்ட ஒரு மீன் கடந்தாலும் அதுக்கு 10 மீட்டருக்கு அந்தாண்ட எது கடந்தாலும் இதை வச்சு நம்ம எப்படி ரோட்ல போகலாம் வாசனை அடிச்சு கறி குழம்பு வைக்கிறோம் வாசனை பிடிக்கிறோமோ அதே மாரி இந்த ஆட்டனா வச்சு அது வந்து வாசம் பிடிச்சி அதை போய் எடுத்து இந்த தான் எடுத்து உள்ள சாப்பிடும். சாப்பிட்ட உடனே இந்த இடத்துக்கு அது வந்துடும். தேருக்கு பாருங்க, நம்ம காது கண்ணு மூக்கு இந்த ரெண்டு சோழரு எல்லாமே நம்ம அம்சம், நம்ம முகம் அம்சம் இதுல உள்ளது. இது வந்து ஓடு, இது ஃபுல்லாவே வந்து இது ஓடு. அதுதான் அதுக்கு வந்து இது தேருக்கு பாருங்க. இந்த கண்ணு வந்து ஏதாச்சும் அட்டாக்கு பண்ண வந்துச்சுன்னா பட்டுன்னு கண்ணை முடிக்காது. இது வந்து இது பட்டையா இருக்கு பாருங்க, இது வந்து பெண் நண்டு. இதுதான் பெண் நண்டு. இது வந்து ஒரு நீட்டா ஒரு மாதிரி இருக்கு. இது வந்து இதோட ஆண் நண்டு. இது ஆண் நண்டு, இது பெண் நண்டு. இது வந்து இதுதான், இது வந்து ஆண் நண்டு பெண் நண்டு வித்தியாசம் இதுதான் கண்டுபிடிக்குது. நான் அந்த நண்டுல சொன்ன தெரியுமா ஒரு 2 பல்லு இருக்குன்ட்டு. இதுதான் இருக்கும் பல்லு. நம்மளுக்கு இருக்கிற கடாப்பட்டை இப்படி பல்லு இருக்கா, இதுல 2 பல்லு இருக்கு. அதுல இந்த 2 பல்லால தான் இதால எடுத்து சாப்பிடுறது. அந்த நண்டு சொல்றப்ப இதுதான் 2 பல்லு. அதே மாதிரி இதுக்கும் இருக்குதான்னு பாருங்க. இது வந்து தேவருக்கு பேர் ஏதாவது மோல்டிங் ஆகுறது. இந்த மாரி நண்டு இருந்தாக்கா இது வந்து ஏன் இருக்கான்னாக்கா இந்த மாரி பிடிக்கிறப்ப இது மாரி அழித்து உடைச்சிடுவாங்க. இந்த நண்டு வாங்கக்கூடாது, டேமேஜ் ஆகுது பாரு. இது மாரி இருந்தா இதை வளர்க்கறதுக்கு வாங்கக்கூடாது, கறிக்கு தான் வாங்க. இது மாரி இருந்தா இதை வாங்கக்கூடாது. இந்த நண்டு வந்து ஒரு 350 கிராம் நம்ம விட்டோம்னாக்கா, 350 கிராம் வயிற்று வந்து விட்டோம்னாக்கா 1/2 கிலோக்கு மேலதான் ஒரு மோல்டிங் ஆகும். இது மோல்டிங் ஆனா ஆத்துல வந்து நம்ம கோழி முட்டை வைக்குதுல்ல, கோழி முட்டை வந்து வைக்கிறப்ப வந்து ஒரு பாதுகாப்பான இடம் பார்க்கும். அதே மாரிதான் இந்த நண்டு. இது மோல்டிங்கிறப்ப இது நல்லா ரப்பா இருக்கிறப்ப எதுவும் வந்து இதை கடிக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இது தோல் விடுறப்ப அப்படியே வதன்னு நம்ம கறி போல அப்படியே வதன்னு போடும். அதனால மீன், அணுக்குச்சி மீனோ மிற்ற மீனோ இது வந்து சாப்பிடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால இது என்ன செய்யுமானாக்கா, போயிட்டு இதுக்கு பாதுகாப்பான இடம், கோழி எப்படி ஒரு இடம் தேர்வு பண்ணுது அது மாரி ஒரு இடத்த தேர்வு பண்ணுது. ஒரு வலை பொந்தடிக்கும், இல்ல ஏதாச்சும் ஒரு ஆலியோ ஒரு கருப்பு கண்ட இடத்துல தான் போய் செட்டில் ஆகும். செட்டில் ஆகிதான் நம்ம 5 நாளுக்குள்ள நம்ம தோல் விடுவோம். நம்ம மோல்டிங் ஆகனாக்கா அது போய் செட்டில் ஆகிடும். அப்படி இல்லைனாக்கா இது கெடா நண்டா இருந்தாலும் சரி, பொட்டை நண்டா இருந்தாலும் சரி, வயிற்றுல அணிச்சிக்கும். அந்த மோல்டு அது தெரியும். இந்த பொட்டு நண்டு எப்படி நம்ம கொண்டாட்டி மோல்டிங் அப்போ கெடா நண்டு நினைச்சதுனாக்கா எடுத்து வயிற்றுல அணிச்சுக்கிட்டு அந்த ஓட்டெல்லாம் கை பிடிச்சுனாக்கா இது மாரி வந்தோம். அது வந்து ரப்பா ஆகுற வரைக்கும் இது மாதிரி ரப்பா ஆகுற வரைக்கும் வந்து இதை எதுவுமே அட்டாக் பண்ணாத அது பாதுகாப்பு பண்ணிக்க அது உடம்பு. தேவருக்கு பாருங்க, இந்த நண்டு வந்து இதை வாங்கக்கூடாது. இந்த மாரி இருந்தா நண்டு வாங்கக்கூடாது. இது வந்து அவங்க பிடிச்சி 2 நாள் மறுபடியா வீட்டுல வச்சிருக்கலாம், இல்ல விற்காத அவங்க சூழ்நிலை விற்காது இருக்கலாம். இந்த மாரி புள்ளி ஊந்துச்சுன்னா அந்த நண்டு வாங்கக்கூடாது, வளர்க்கறதுக்கோ வாங்கக்கூடாது. இது வந்து வேலை எதுக்குமே ஆகாது. இது செத்து போன நண்டை நினைச்சுக்க வேண்டியது. அதை வாங்கி விட்டா உயிராதான் இருக்கும். ஆனா இது மாரி புள்ளி இருந்தா நண்டு வாங்கக்கூடாது. அதனாலதான் இந்த புள்ளி இது மாரி வெள்ளம் இருக்கக்கூடாது. இந்த பாருங்க சேரு சகதி எல்லாம் இருக்கு பாருங்க, இது வேலைக்கு ஆகாது. இது மாரி பெருசா இது மாரி நல்லா இருக்கிற நண்டு தான் நம்ம வாங்க முடியும். இது வந்து இதுதான் நம்மளோட பண்ணை. இது வந்து நம்மளோட பண்ணை. இந்த பண்ணை வந்து சுனாமிக்கு பிற்பாடு வந்து கேர் இந்தியாவில் ராஜேந்திர ரத்னா கலெக்டர் வந்து தான் நம்மளுக்கு வந்து இதை அமைச்சு கொடுத்தாங்க. அதை வந்து இது வரைக்கும் நம்ம வந்து பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம பிளான்டேஷன் வந்து நம்மளுக்கு இன்னி வரைக்கும் நம்ம கூட தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு ஒத்தாசி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு எல்லா மாவட்டத்திலும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்லா தான் செய்யறாங்க. நம்ம வந்து இது வந்து நம்ம இடம். நம்ம வந்து இதெல்லாம் நண்டு, மீன், காடு, ஜீபாஸ் நான் அதிகமா வளர்க்கல, கொஞ்சோண்டு தான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதிகமா வளர்க்கல, நான் அதை அப்புறம் சொல்றேன். இதுதான் நம்மளோட இடம். இதுதாங்க நம்மளோட பண்ணை. இதுதான் நம்மளோட பண்ணை. என்னை சுத்தி காடா தான் இருக்கும், காடு தான் வச்சிருக்கிறேன். தேருக்கு பாருங்க, இது வந்து இதுதான் பழுப்பு. இது வந்து 30க்கு 30 நாங்க போட்டிருக்கோம்.
30க்கு 30 2 அடி வலை வந்து 10 அடி தெரிய பாருங்க. இது வந்து 10 அடி 2 அடி கீழே இறக்கி இருக்கிறா, 8 அடி மேல இருக்கு. இது வந்து 30க்கு 30 சுத்தி 1.5 ஜல்லி போட்டுருக்கிறோம். இது எங்க சொல்றது, இதே சொல்லு இருக்கு 1.5 ஜல்லி. ஏன் 1.5 ஜல்லி போட்டிருக்கேன்னாக்கா வந்து நண்டு வந்து நோண்டும். இது உள்ள போட்டு அடிச்சிட்டோம்னாக்கா இது 30 மேஞ்சுதான் வரும். நம்ம ஃபீடு தான் போடுவோம். போட்டாலும் வந்து நண்டு நோண்ட ஆரம்பிக்கும். என்னடா வெளியில போக முடியல, கடல்ல இருந்து நமக்கு சைட்டா தண்ணி வருங்க. அப்ப நீல கலரா ஊதா கலரா தண்ணி வந்தாக்கா அது வந்து ஒரு சொந்த தாய் கிட்ட வந்த பேர் அந்த நண்டூலுக்கு. அப்ப என்ன செய்யும், வெளியாக முடியல, நம்ம வெளியாமல உள்ளதான சுத்தி அப்புறம் நோண்ட செய்யணும். அதனாலதான் நான் சுத்தி வந்து 1.5 ஜல்லி போட்டுருக்கேன். 1.5 ஜல்லி போட்டா 2 ஜல்லி தூக்கிட்டு வந்து போட்டுட்டு மறுபடியும் பார்த்தா இன்னொரு 2 ஜல்லி அதுல ஊந்தும். அதை 2 தூக்கிட்டு வந்து மறுபடியும் போட்டு மறுபடியும் பார்த்தா ஒரு ஜல்லி ஊந்துட்டா இருக்கு. அதை நோண்டி 10 கல் இது மாதிரி சொல்லுங்க, கல் 10 கல்லை தூக்கி பார்த்து சின்ன இதே நோண்ட முடியாதுன்ட்டு அப்படியே மறுபடியும் அந்த சேத்து மேலே தான் நடந்துட்டு இருக்கு. அதுக்குதான் 1.5 ஜல்லி போட்டுருக்கு. 30 கட்டி வந்து எனக்கு எங்க செந்தாமரம், எங்க குழு பேர் செந்தாமரம். ஒரு 3 தோணி சாமிநாதன் பிரதேசம் சுனாமிக்கு முன்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அவங்க ஞாபகத்துல இந்த தோணி நாங்க வச்சிருக்கிறோம். பாருங்க உள்ள போயா கிடக்குல 2 பெருசா கிடக்க பாருங்க உள்ள. இதுக்கு போறதுக்கு வரத்துக்கு இதுதான் கேட்டு. உள்ள போனாக்கா நண்டு பிடிக்கிறதுக்கு இறங்கிதான் பிடிப்போம். இறங்கி பார்த்துதான் பிடிப்போம். கச்சா ஒரு வண்ணி வச்சிருப்போம். கையாலையும் பிடிப்போம் நாங்க நண்டை. அதாவது கையாலையும் நாங்க நண்டு பிடிப்போம், கச்சாவை போட்டும் பிடிப்போம். இறங்கிதான் பிடிக்கணும். இதே இருக்கு பார். இந்த பாய எதுக்கு போட்டு வச்சிருக்கிறோம்னாக்கா வந்து மீன் நாம ஃபீடு போட போட அந்த மீன், இந்த ஜீபாசாங்கிற மீன், பாறை மீன் வரும். அதனால அதுக்கு கீழேயே சேர்ந்துட்டு அது உள்ளே ஒரு 10 நாளைக்கு அது இறுக்கிட்டு 3 இன்ச்சு ஓட்டையுது. அது இறுக்கிட்டு வந்துச்சுன்னா ஒரு 10 நாளைக்கு அப்படியே உள்ளே இருந்துச்சுன்னா கொஞ்சம் உடம்பு பெருசாச்சுன்னா அதுக்கு அந்தாண்டு வெளியே ஆக முடியாது. அதுக்காக போட்டு வச்சுக்கிறோம். நண்டுக்கும் ஒரு இதா இருக்கும். அது ஒரு இதுக்காகத்தான் அதை போட்டு வச்சுக்கோ, ஒரு ஆராய்ச்சிக்காக, என்னோட ஐடியாவுக்காக அதை போட்டு வச்சுக்கலாம். அது ஒரு நல்ல விஷயமா தான் தெரியுது. போக என்னன்றதை அதை பார்க்கணும். அது இருக்கு. இது வந்து நம்மளுக்கு வந்து சைட்டா இருக்குங்க. கடல் தண்ணி வந்து எனக்கு சைட்டா வரும். சைட்டானா கடல் இருந்து நம்மளுக்கு நேரா வரும். அப்ப இந்த தோணி போட்டு கொண்டு போய் வச்சுட்டு அந்த இடத்துல தண்ணி வந்து கலக்கா இருக்கு, குழப்பன்னு இருக்கிறப்ப பார்த்தாக்கா நம்மளுக்கு வந்து தெரியாது. அந்த தண்ணி தெளிவா வர்றப்ப பார்த்தோம்னாக்கா நண்டு எப்படி இறை சாப்பிடுது, நண்டு என்னென்ன செய்யுது எல்லாமே அந்த தெளிவா தெரியும். அந்த தண்ணியில நம்ம பார்த்தோம்னா தெளிவா தெரியும். அந்த தெளிவு தண்ணியில, அந்த தண்ணியில மட்டும்தான் பார்க்க முடியும். கடல் தண்ணி சைட்டா வருதுல, அந்த தண்ணியில் மட்டும் எப்போதும் வராது. பருவம் அமாசி தான் அதிகமான தண்ணி எடுத்து பாயிறப்ப அந்த கடல் தண்ணி வரும். அப்ப தோணியை கொண்டு கட்டிட்டு நம்ம அமைதியா பார்த்தோம்னாக்கா என்னென்ன பண்ணுது, நண்டு என்ன செய்யுது, எப்படி இறை சாப்பிடுது, எந்த நண்டு எப்படி போகுது நம்ம கரெக்டா பார்க்கலாம். அது ஒண்ணு. அது பாக்ஸ் போட்டு வச்சிருக்கிறோம் பாருங்க. இதுல வந்து நண்டு விடுவோம் நாங்க. இதுல நண்டு விட்டு 20-25 நாளுக்குள்ள இதுல நண்டு விட்டு இதுல நம்ம வளர்த்து எடுக்கலாம். இதுல வந்து நண்டு வளர்த்தோம்னாக்கா இதுல வந்து ஃபீடு வந்து நம்ம டெய்லி ஃபீடு போடணும். அதாவது ஒரு நண்டுக்கு வந்து இந்த கையால காட்டுறான் பெருசுல போடலாம் அப்படின்னா ஒரு 25 கிராம். எப்படி ஒரு கவலை மீன் வந்து 2 துண்டா போடலாம், சிலேபி 3 துண்டா போடலாம். சிலேபி கவலை இது மாதிரி தான் போடணும், மீன் ரகம் தான் போடணும். அது நண்டு அது உள்ள வந்து நம்ம இறை போடுறோம்னா நண்டு கரெக்டான கண்டிஷன்ல இருந்துச்சுன்னா அந்த இறைய போட்டோம்னா டக்குன்னு ஒரு சத்தம் வரும். அப்ப அந்த இறைய போட்டோம்னா டக்குன்னு தாய் பிடிக்கும். அப்ப பிடிக்கிறப்ப அந்த கை கால் வந்து அந்த பாக்ஸ்ல படும். அப்ப பாடுறப்ப டக்குன்னு சத்தம் கேட்கும். அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நண்டு நல்லா கண்டிஷனா இருக்கு, நம்ம போட்ட உடனே இறைய பிடிக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த பாக்ஸ்ல அது தாய் பிடிக்குது, அந்த பாக்ஸ்ல நல்லா தெரியும். அப்படி அந்த சத்தம் வரல, அந்த இறைய பிடிக்கிற சத்தம் வரலன்னா அந்த பாக்ஸ் எடுத்துட்டு பார்க்கணும். பார்த்தோம்னாக்கா நண்டு சேடை சேலு சகதி பிடிச்சிருந்தாக்கா அந்த நண்டு செத்து போறதுக்கு அர்த்தம். அந்த சேடை சேக்கை எதுவும் பிடிக்காதுன்னா அந்த நண்டு நல்லா இருக்கும், அதை நம்ம பிடிச்சி விற்கலாம். அப்படி ஒரு இது இந்த பாக்ஸ்ல. பாக்ஸ் வந்து உங்களுக்கு பார்க்க தெரியும். இது வந்து கொஞ்சம் சின்ன அந்த பாக்ஸ் பாருங்க எவ்வளவு கிட்ட பார்த்துக்குங்க. 2வது கிட்ட இதுல இன்னொன்று யூஸ் பண்ணலாம். நம்ம நண்டு வாங்குறோம்னா மோல்டிங் ஆகிற நண்டு இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா முதல்ல வந்து மீன் தின்னு போட மோல்டிங் ஆகிற அப்படின்ட்டு, அந்த நண்டை கொண்டாந்து இதுல போட்டுவிடும்.
போட்டோம்னாக்க இதுல மோல்டிங்காவே அந்த தோல் அப்படியே செட்டை கட்டி கடாசுற மாதிரி அப்படியே எட்டை கடாச்சிட்டு நண்டு தனியா வந்துடும். அப்போ நம்ம 1/2 கிலோ போட்டோம்னா 3/4 கிலோக்கு மேலதான் வந்துடும். அது நண்டு ஒரு இது அது. அதுக்காக இதையும் பாதுகாப்பா வச்சுக்கலாம். அதே நண்டு வாங்கிட்டு நம்ம பின்னுல போடுறோம்னாக்கா, நண்டு வாங்கிட்டு நம்ம பின்னுல போடுறோம்னா நண்டு சோந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுல விட்டுணும். ஃபர்ஸ்ட் இதுல விட்டு நண்டு நல்லா தெரிஞ்சு பார்த்தோம்னா நண்டு தெரிஞ்சு பிறகு எடுத்து மறுபடியும் தொட்டியில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உள்ளதுதான் இது. இதை பாருங்க, நண்டு வளர்த்தா நண்டு எடுத்துட்டு வர கட்டுறது. இதுல வளர்த்தாச்சு எடுத்துட்டு வர கட்டுறது. இதை பாருங்க, இதுதான் நண்டு. நண்டு பிக்கா அடிச்சு நண்டு பிக்கா அடிச்சான்னா கலர் வந்துருச்சு பாருங்க நண்டு. அதாவது நம்ம நெல்லு முகம் சிவந்து பிறகுதான் நம்மளுக்கு தெரியும் அறுக்கலான்றது நமக்கு தெரியும். அது மாரி இந்த நண்டு போடுறப்ப எப்படி இருந்துச்சு, பச்சையா இருந்துச்சு. கொடுக்கெல்லாம் பச்சை கலரா இருந்துச்சு. இந்த இடமெல்லாம் பச்சையா இருந்துச்சு. இதை பாருங்க, கலர் மேட்ச் பழுத்து மாரி ஒரு மாரி வந்துருச்சா. இதை பார்த்தாலுமே நம்ம கண்டுக்கலாம். பட்னு பழம் அழுத்த மாட்டோம். இதை பாருங்க, இதை வந்துருச்சு பாருங்க. இந்த கலர் எடுத்து இதை கவர் போட்டு கட்டி அததான் பட்னு இருக்கும். இது இல்லை. இதே பாருங்க, இதுதான் மீன் போடுறது. சாப்பிட்றதுக்காக எடுத்துருக்கு. இதுதான் மீன். இதுல இந்த மீனெல்லாம் போடலாம். ஒன்றும் தப்பு. இந்த சைஸ்ல போட்டா போற மீன். இதுதான் நண்டு. இதுல எடுத்து போட்டு வளர்க்கறது தான். இதுதான் பாக்ஸ் மீன் தொண்டை வச்சிருப்பேன். இப்படிதான் இது வளர்க்குறது. இந்த பாக்ஸில் போட்டு இருந்தலாம். இதுல 1 கிலோ வரைக்கும் போடலாம். 1 கிலோ சைஸ், 3/4 கிலோ சைஸ், 350, 450 இப்படி போடலாம் நம்மளுக்கு. பாருங்க, பிக்காசுது. இந்த பட்டனு தான் இந்த விரலுக்கு அடுத்தது இது பாருங்க. இந்த பட்டனு தான் அழுத்தி பார்க்கணும். இது நம்ம இந்த கட்டை விரலால இப்படி வச்சு அழுத்தணும்னாக்கா நம்மளுக்கு தெரியும். டைட்டா இருந்துச்சுன்னா அவங்கனாக்கா நண்டு பிக்க அடிச்சு வித்துடலாம் அப்படின்ட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு. அமைஞ்சிச்சுனாக்கா அது வாங்க மாட்டாங்க. அது எக்ஸ்போர்ட் ஆகாது. இதுதான் கட்டுறது. இதுதான் இப்படிதான் கட்டுறது. நண்டு கால் போட்டுதான் கட்டுறது. கால் போட்டுதான் கட்டி ஆகணும். இது வழி கிடையாது. இது பச்சை முதல்ல சொன்னல, அதுல கலர் பச்சை. இதை பாருங்க, இதை பச்சையா இருக்கு பாருங்க நண்டு. இது மாதிரி பச்சையா இருந்தா வாட்டு நண்டு. இதை போட்டோம்னா ஒரு 25 நாள்ல இது பிக் ஆகிடும் நண்டு. 25 நாள் 20 நாள்ல பிக் ஆகிடும். நம்ம பிடிச்சி வித்துக்கலாம். நண்டு வேலையை நான் அப்புறம் சொல்றேன். இது இங்கிலீஷ்ல ஏதோ ஒலிவிஷன் சொல்லுவாங்க. இதுதான் நாங்க வேறு நண்டுன்னு தான் சொல்றது. நாங்க இது கொடுக்கு சிவப்பா இருக்கு. இது நண்டு இது எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. இது கறிக்கு இங்க லோக்கல்ல வாங்குவாங்க. கறிக்கு விற்கிற நண்டு இது எக்ஸ்போர்ட் கிடையாது. பெருசா இருந்தா ஒரு 1/2 கிலோ 450 இருந்தா தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. பாக்கி சின்ன சைஸ் எல்லாம் கறிக்கு தான் இதெல்லாம் போகும். இதுதான் இது நண்டு பிக்கா ஆயிடுச்சுங்க. கலர் பத்தி எப்படி, அது எப்படி பச்சை அரிசி, இது எப்படி கலர் வந்துச்சு பச்சை. இதுதான் இந்த பாருங்க, இந்த பட்டனை தான் எடுத்துருது. இது எவ்வளவு இருக்கு, 700 கிராம் இருக்கு. இது கிலோ 1000 ரூபாய் ரேட்டு. இது 700 கிராமுக்கு 700 ரூபாய் தான் கொடுப்பாங்க. அதாவது 350 450 கிராம் 700 ரூபாய் விலை. 1 கிலோ 2 நண்டு வரை வச்சுக்கீங்களா, 700 ரூபாய் விலை. 1/2 கிலோக்கு மேல இருந்துச்சுன்னா 650 750 எல்லாம் இருந்துச்சுனாக்கா 1000 ரூபாய் விலை. 1 கிலோ 1000 ரூபாய் விலை. 3/4 கிலோக்கு மேல போச்சுனாக்கா சிங்கிள் எக்ஸல் அது 1500. 3/4 கிலோக்கு மேல 950 வரைக்கும் சிங்கிள் எக்ஸல் 1500 ரூபாய் விலை. அது 1 கிலோக்கு மேல போச்சுனாக்கா நண்டு நல்லா இந்த பட்டன் நல்லா இருக்கணும். நண்டு நல்லா இந்த கொடுக்கு ஒரு கொடுக்கு சின்னது பெருசு இருக்கக்கூடாது. இது ஒரு கொடுக்கு சின்னது பெருசு எதனால வரும்னா, அது மோல்டிங் ஆகுதுன்னு சொன்னல. அப்போ மோல்டிங் ஆச்சுனாக்கா ஒரு கொடுக்கு சின்னது பெருசு ஆச்சுனாக்கா நண்டு பிடிங்கி தருவாங்க. கொடுக்க பிடிங்க அதை எடுத்துட்டு போச்சுனாக்கா அதுக்கு அந்தாண்ட மோல்டிங் தான் சின்ன கொடுக்கு. நாங்க சின்ன கொடுக்கு என்ன சொல்லுவோம், ஓயாலு சொல்லுவோம். அது எக்ஸல் ரேட்டுக்கு, அது 1 கிலோ இருந்துச்சுன்னா எக்ஸல் ரேட்டுக்கு 3000 ரூபாய்க்கு விற்காது. அது எவ்வளவு விற்கும், பிக்கு தான் போட்டு எடுப்பாங்க. பிக்குன்னா 1000 ரூபாய் விலை. 1000 ரூபாய்க்கு எடுத்துப்பாங்க. 1 கிலோ 1000 ரூபாய். இந்த மாதிரி 2 கொடுக்கு சமமா இருந்துச்சுனாக்கா எக்ஸல் 3000 ரூபாய் விலை. 2 கொடுக்கு சமமா இருக்குன்னா கலர் பாருங்க எப்படி இருக்கா, பளிச்சுன்னு. இதுதான் இது மாதிரிதான் இருக்கு.
இது வந்து ஒண்ணு இருக்கு பாருங்க. இது எதுக்குன்னாக்கா இது வந்து இது கொடுக்கு உடைச்சிச்சு. இதோட கொடுக்கு உடைஞ்சதுனால இது வந்து கொஞ்சம் இது பண்ணி வச்சிருக்கு. ஏன்னா ரத்தம் வடிஞ்சிட்டு கொஞ்சம் சேருகிற இடத்துல லேசா வச்சிருந்தாக்கா அது அப்படியே இருக்கும். ஏன்னா இந்த கொடுக்கு இதை வைக்கலனாக்கா இது ரத்தமெல்லாம் வடிஞ்சு இதுல இருக்க வெள்ளையா தான் இருக்கு. இதோட ரத்தம் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி இருக்காது, வெள்ளையா தான் இருக்கும். இதை வடிஞ்சுச்சுனாக்கா நண்டு சேர்த்துரும். அதனால ஒரு காசு எடுத்து லைட்டா அப்படி வச்சிடணும். அது அப்படியே நின்று நம்ம துணி கட்டல கையில ரத்தம் வடிஞ்சு ரத்தம் ஓட்டும் துணி கட்டல அந்த மாதிரி தான் இது வந்து. அதுக்காக தான் இது பாருங்க, இது 2 தான் இருக்கு, இதுல 1 இருக்கு. அதுக்காக தான் அது வச்சிருக்கு. இது மாரிதான் கட்டி நாம எக்ஸ்போர்ட் பண்றது. எக்ஸ்போர்ட் வந்து அதுக்கு முன்ன நான் சென்னைக்கு பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போதைக்கு லோக்கல்ல தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நண்டு கம்மியா இருக்கிறது கொஞ்சம் நல்லா லோக்கல்ல போயிட்டு இருக்கு. எக்ஸ்போர்ட் தான் பெரும்பாலும் இங்க வந்து பெரும்பாலும் யாரும் வாங்க மாட்டாங்க, இவ்வளோ காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க. எல்லாம் வந்து வெளியில தான் போவோம். என்ன சிங்கப்பூர், மலேசியா இப்படி தான் போவோம். இப்போதைக்கு இங்க கொரோனால இருந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து கொரோனா டைம்ல வந்து எக்ஸ்போர்ட் கிடையாது. அதனால வந்து ஏற்பலாம் போகாத காரணத்தினால நண்டு இங்க மலுவா வித்ததுனால வாங்கி சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டு ருசி பிடிச்சதுனால இப்ப என்ன வேலையா இருந்தாலும் நாங்க வாங்கிக்கிறோம், காசு உள்ளவங்க வாங்கிக்கிறாங்க. இந்த நண்டு வந்து ஏன் இவ்வளவு விலை கொடுத்து வாங்குறாங்கன்னா இது வந்து நல்ல சத்து உள்ளது. பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பேரிச்சம்பழம் மாரி ஒரு சத்தான பொருளாக இதை வந்து இங்கே வாங்குறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. இதை இந்த கொரோனால இருந்து வாங்கி டேஸ்ட் பண்ணிட்டாங்க, நாக்குல வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதெல்லாம் இப்ப இது வந்து சொரப்புன காய்ங்க. இது பேரு வந்து சொரப்புன காய். இத வந்து நான் வந்து இங்க காடு வளர்க்குறேன். இந்த காய் என்ன செய்யணும்னாக்கா இத கொண்டு போயிட்டு அப்படியே தேருக்கு தேருக்கு பாருங்க அடிப்பகுதி இந்த பக்கம் தான் சேத்துல வைக்கணும். தம்பி வச்சிருக்குல்ல இந்த பகுதி தான் சேத்துள்ள வைக்கணும். அம்மா ஒரு குச்சி ஒண்ணு மிளகுச்சி சீவிக்கிட்டு ஒரு மிளகுச்சி ஒண்ணு சீவி அந்த கொண்டு போயிட்டு மாத்துல ஊன்னு விட்டா இந்த தொப்பி கட்டிட்டு கீழே வந்துடும். தொப்பி மேற்கு பாருங்க, இதை கட்டிட்டு கீழே வந்துடும். இதை கட்டிட்டு கீழே வந்தோடனே ஒரு 10 நாள் சென்று பாத்தீங்கன்னா அப்படியே ரெட்டால வர்ற மாதிரி வருங்க. இதுல ரெட்டையா தான் வரும். ஃபர்ஸ்ட் ரெட்டையால மாரி தான் வரும். இந்த ரெட்டையால வந்துதான் அப்புறம் ஒவ்வொரு இலையா பிரிஞ்சு அப்புறம் பம்பையா காடு வந்து வளரும். இப்ப இந்த காடெல்லாம் நம்ம வந்து நான் அதிகமா என்னால முடிஞ்ச அளவுக்கு காடு நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுல வந்து காடு வளர்த்தா இறால், மீன், நண்டு அந்த வேறு பார்த்தா அப்படியே சொதன்னு சலசலன்னு அப்படியே வேறு இறங்க அந்த வேர்ல வந்து நண்டு, மீன், இறால் வந்து கனமா சினைக்குது. இதெல்லாம் பார்ப்பேன் நான். இதெல்லாம் தண்ணின்னு இதெல்லாம் பார்க்கறது உண்டு. என்னென்ன பண்ணலாம், இறால் பார்த்தா அப்படி சிறுத்துணி மாரி மிச்சுக்கிட்டு அதிகமா வந்து உயிர்ப்பிச்சு ஆகுது. இந்த பகுதியில் இது மாரி பிச்சாரங்காடு இருக்கு. கனமா பிச்சாரங்காட்டுல வந்து எல்லாமே கனமா வாய்க்கால் இருக்கு. எங்க ஜனம், மீனவர் ஜனம் எல்லாமே வந்து இறால், மீன், நண்டு இந்த பகுதிக்கே வந்து இந்த பிச்சாரம் பகுதி, இந்த கடலோர பகுதி எல்லாம் வந்து எல்லாருக்கும் ஒரு உணவு கொடுத்துக்கிட்டு இருக்குது. நல்லா மீன், இறால், நண்டு இந்த இடத்துல அதிகமா உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கு, வந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் வந்து இது வந்து ஊன்றது மித்தது மாரி பண்ணிக்கிட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இதை பாருங்க, இது நம்ம இடம் தான். இருக்கு பாருங்க. நான் சொன்னல இறால், மீனெல்லாம் அதிகமா இந்த பக்கம் தரையில நிக்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த பக்கம் பெரிய பள்ளம் இருக்கு. அந்தாண்ட கருவாக்காடு தெரியுது பாரு, அந்த பக்கமும் ஒரு 2 பள்ளம் வச்சிருக்கிறேன். ஏன் அங்க 2 பள்ளம் இங்க ஒரு பள்ளம் வச்சிருக்கிறேன்னாக்கா இதுல சின்ன சின்ன நண்டு, குட்டி நண்டு சொல்லலாம். ஒரு 25 கிராம், 50 கிராம், 1/4 கிலோ இதுக்குள்ள வந்து இதுல வாங்கி விட்டுருவோம். நான் இதுல வாங்கி விட்டோம்னாக்கா இது வந்து இந்த வேர்ல நோண்டி இது வந்து மோல்டிங் ஆகும். முதல்ல சொன்னேன் இல்லையா, மோல்டிங் ஆகும்ட்டு. அது மாரி மோல்டிங் ஆகி இதுல வந்து பெருசாகிடும். இது பெருசா ஆச்சுனாக்கா அந்த பழத்துல போய் அதை படுத்து அது வந்து தோல் நல்லா இறக்கிட்டு அதை படுத்துரும். அப்புறம் வலை போட்டு அது பிடிக்கிறதுக்கெல்லாம் இந்த லைன் இருக்கு, இந்த பக்கம் இருக்கு, அது தெரியல, அது பாட்டு அது விட்டோம். அதுதான் இதுல வந்து இதுதான் இறால், மீனெல்லாம் செலுத்திட்டு இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த பானை எதுக்கு வச்சிருக்கேன்னா இந்த காட்டுக்கு கண்ணுவாம்பல் பட்டுவாங்கன்ட்டு இதை வச்சிருக்கேன் நான். ரொம்ப வர்றவங்க எல்லாம் வந்து போட்டோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது, இல்லை சூப்பரா இருக்குன்னு சொல்றது. இதே கார் எடுத்துட்டு ரோடு பக்கத்துல இருக்கு, வர்றவங்க எல்லாம் அப்படியே நிறுத்திட்டு ஒரு என்னென்னமோ போட்டோ, பெரிய பெரிய நைட்டு, இம்மாம் நைட்டு எல்லாம் போட்டு இதை போட்டோ எடுத்துட்டு இருக்கிறேன். நைட்லயும் பகல்லையும் என்னடா கண்ணு பட்டி செத்துட்டு போதான்னு தான் நான் அந்த பானை வச்சு, இங்க ஒரு பானை வச்சேன், அதை உடச்சிட்டு போயிட்டேன் கல் எடுத்து. அதாவது ஒரு பானை இருக்கு, இதுக்கு வேற
வருஷமா இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த பக்கமும் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது வந்து என்னோட ஆர்வத்துக்காக. இது வந்து யாருமே எனக்கு காசு கனியா கொடுக்கல, யாருமே எதுவுமே சொல்லல, காடு வாழ அது வாழன்னு சொல்லல. எனக்கு வந்து இது ஒரு ஆசை, இது மாதிரி வளர்க்கணும். இங்க காலேஜ் பசங்க என்ன பசங்க காலேஜ்ல இருந்து வருவாங்க, அவங்களை ஊக்குவிக்கிற விதமா இது மாதிரி வளர்த்தா அவங்களுக்கு செடி கொடி வளர்த்துறதுக்கு அவங்களுக்கு படிச்சவங்களுக்கு ஒரு இதா இருக்கணும் தான் நம்ம இதை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இங்க காலேஜ் பசங்க எல்லாம் அதிகம் வருவாங்க, பயிற்சி இதெல்லாம் கொடுக்கறது தான். ஆனா வந்து கேரண்டியாவில் எனக்கு போட்டு கொடுத்தது வந்து நண்டு வளர்த்து பயிற்சி மேடம் தான் சொன்னாப்புல. ஆனா இப்போதைக்கு வந்து இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. நண்டு வளர்க்குறதா இருக்கு, 4 பேர் இந்த இடத்துக்கு வளர்க்குற மாதிரி ஆயிடுச்சு, காடு வளர்க்குற மாதிரி இருக்கு. அவங்க கொடுத்தது ஒரு வேலைக்கு தான் கொடுத்தாங்க. இதை வச்சு நான் பல வேலைக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது நல்லா. அடுத்தது வந்து இதுல வந்து இப்ப வந்து இதுல வந்து 18 மீன் விட்டு வச்சிருக்கிறேன். 18 மீன் விட்டு வச்சிருக்கிறேன். இதுல 18 மீன் வந்து நான் விட்டது போன வருஷம் மழை காலத்துல விட்டேன் நான். இதுல இந்த வருஷம் பாக்குறேன் 1 கிலோ வந்துச்சு, 1 கிலோ வந்திருக்கு. அதனால வந்து இப்ப அந்த மீன் பிடிச்சி அந்தாண்ட ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம் அந்த தொட்டியில மாத்தி வச்சுட்டு மறுபடியும் இதுல மீன் விடலான்ட்டு இருக்கிறப்ப நண்டு இருக்கு, ஒரு கொஞ்சம் நண்டு இருக்கு இதுல. அந்தாண்ட மாத்தி விடலான்ட்டு ஒரு ஐடியா இருக்கு எனக்கு. இப்ப மாத்தி இதுல மீன் கனமா பண்ணணும். இருக்க வந்து உணவெல்லாம் வந்து கடல்லையோ ஆத்துலயோ உணவுகள் வந்து ஆத்துலயும் கடல்லையும் மீன் நண்டெல்லாம் குறையுது. அப்போதைக்கு வந்து நண்டு மீனெல்லாம் அங்கங்க அந்தந்த ஏரியாவிலையும் வளர்த்தா தான், நண்டோ மீன் வளர்த்தா தான் உணவு மீன் கிடைக்கும். இது அப்படியே எல்லாமே கிடைக்கும். அதனால வந்து எல்லா இடத்துலயும் மீன் நண்டு இதெல்லாம் வளர்க்கணும். அதே மாதிரி விவசாயமும் வளரணும், விவசாயமும் பண்ணணும். எல்லாமே விளைஞ்சாதான் மனுஷனுக்கு உணவு சாப்பாடு. வச்சிருக்கிறவங்க பாருங்க, இது எப்படி இருக்கு வேறு எல்லாம். இது வந்து என்னோட யோசனைக்கு இது வந்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஏன்னாக்கா அடுத்த திருப்பி இந்த தடி இங்க இருக்கக்கூடாது, இங்க பிடிக்கணும். இதுலயே வச்சு இது நேரா வளர விட்டு இது என்னத்த வளர்த்தாலும் இது வந்து 20-25 வருஷம் காடு இது இப்படிதான் இருக்கு. இதனால இதை கழிச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இதை வச்சிருக்கிறேன். அடுத்த திருப்பி இதை வளர விட்டு இந்த தடியெல்லாம் எடுத்துட்டு இதுலயே கட்டிடலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணி தான் நீட்டுக்கு வச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு ஐடியா பண்ணி பார்ப்போம். ஒவ்வொரு முயற்சி விடாத முயற்சி பண்றோம் நம்ம, இப்படி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் நம்ம. அடுத்தது இந்த கேட்டாலும் இது பண்ணிச்சு. நான் ஃபர்ஸ்ட் வந்து குட்டை போட்ட கையோட குட்டை போட்ட நண்டு வளர்த்ததோட இது மாரி நான் வளர்க்குறப்ப வந்து 4 நான் நண்டு ஆர்எஸ்னா பிடிக்கிறப்ப பாத்தீங்கன்னாக்கா 4 நண்டு 5 நண்டு வரும். முட்டை நண்டு இது மாரி சென நண்டுன்னு சொல்லலாம், முட்டை நண்டுன்னு சொல்லலாம், அது தப்பு கிடையாது. இது மாதிரி வர்றப்ப இந்த நண்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. இதை ஆக்கி தின்னாலும் நல்லா இருக்காது, அவங்க போய் மாரி இது நல்லா இருக்காது. அதனால வந்து அதுக்கு நான் கறிக்கு தான் ஆக்கிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒண்ணுமே சரியா விவரம் புரியல. அப்ப பார்த்தா நண்டு கிடைக்க மாட்டாங்க, அந்த வாட்டு நண்டு ஜியல் நூனு மீன் இதெல்லாம் கிடைக்க மாட்டாங்குது அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணி படுத்துக்கிட்டு நல்லா யோசிச்சு ஒரு ஐடியா பண்ணி, ஏன் நம்ம முட்டை நண்டெல்லாம் கறிக்கு வித்துக்கிட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு எதுக்கு பல லட்சம் கோடி கணக்குல மில்லியன் கணக்குல இருக்கும்போது ஒரு முட்டைய நம்மளுக்கு பிச்சாரங்காடு இருக்கு, பழையாறு இருக்கு, வெள்ளாறு இருக்கு, எவ்வளவு நதி கடல் ஆறெல்லாம் இருக்கு. நம்ம ஏன் இதை பொறிச்சு விடக்கூடாது, ஆத்துல உற்பத்தி பண்ணி விடக்கூடாது? இத பண்ணி பார்ப்போமே, நல்லா இருக்குமா, மக்களுக்கு போய் சேருமா? நம்மளுக்கு கொரோனா இது சுனாமில வந்து நமக்கு பெட்டி ஃப்ரீயா 3 லட்சம் போட்டு கொடுத்தாங்க. கொடுத்ததுக்காக மக்களுக்கு இந்த சேவை நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை வச்சுதான் அதுக்காக ஒரு பெட்டி தொகுப்பு போட்டோம். இதை பாருங்க, இது 3 இன்ச்சு ஓட்டம் தான். பெட்டி 3 இன்ச்சு ஓட்டம் தான், 3 வேலை போவாது. அதுக்காக ஒரு பெட்டி நான் வந்து எங்க செந்தாமரை குழுல பேசிக்கிட்டு ஒரு பெட்டி ரெடி பண்ணேன். இதே மாதிரி அது வந்து 10க்கு 10 சின்னதா ரெடி பண்ணி தான் அப்புறம் முட்டை நண்டு கிடைக்கிற நண்டெல்லாம் அதுல போட ஆரம்பிச்சு. போட்டாக்கா தண்ணி வத்தத்துல பார்த்தா இப்படி வடிகிறப்ப வெள்ளாத்துக்கு வரும்போது கடலுக்கு போடுது. தண்ணி பாயிரப்பத்தான் இப்படி போய் எம்ஜிஆர் திட்டு பக்கம் போய் இப்படி பிச்சாரங்காட்டு பக்கம் போய் இப்படி கொள்ளிடம் பழையாறு பக்கம் போய் இப்படி போகுது. அப்புறம் பார்த்தா நான் மார்க்கெட்டுக்கு டெய்லி மீன் வாங்க போவேன், நண்டுக்கு மீன் வாங்க போவேன், இறை வாங்க போவேன். அப்ப பார்த்தா எல்லாமே நண்டு கிட்டு நண்டு எடுத்துட்டு வராங்க. ஆத்து நண்டு அதிகமா வருது. அப்ப பார்த்தாக்கா நண்டு நம்ம செஞ்சு வெற்றி ஆயிடுச்சு அப்படின்ட்டு என்னோட மனசுலயே வச்சுக்கிட்டான். நான் வந்து யாருக்கிட்டையும் சொல்றதும் கிடையாது, போறதும் கிடையாது, வீட்டு சேனல் அதுல யாருக்கிட்டையும் சொல்றதும் கிடையாது, போறதும் கிடையாது. இப்படியேதான் போயிட்டு இருந்துச்சு ரொம்ப நாளா. இது வெளியில காட்டிக்காதே பொறிச்சு விட்டுருக்கோம்னா நண்டு கனமா கிடைச்சது. வாட்டர் அது இது நண்டு அதிகம் தான், பரவாயில்ல நம்ம இதே பண்ணுவோன்ட்டு அப்புறம் என்ன செஞ்சேன், காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சுட்டேன். வலை போட்டு கடல் இருந்து பிடிக்கிறவங்க, ஆத்துல பிடிக்கிறவங்க இந்த நண்டெல்லாம் குழம்பு வச்சிருந்தது.
நான் பார்த்தேன் இது ஏன் நம்ம வாங்கக்கூடாதுன்னு ஒரு நண்டு 500 ரூபா 1000 ரூபா அப்படியே வாங்கிட்டு நண்டை. அது என்ன காசா இருந்தாலும் அதை வாங்கி கொண்டாந்து விட்டோம்னாக்கா குஞ்சு பொரிச்சிடும். ஒரு 10 நண்டு விட்டோம்னாக்கா 2 நண்டு தான் குஞ்சு பொரிச்சிட்டு நம்மளுக்கு உயிரா கிடைக்கும், பாக்கி செத்துரும். நம்மளுக்கு ஒரு நண்டு செத்து அந்த நஷ்டம் போனாலும் நம்மளுக்கு கவலை இல்லதான், போனாலும் நம்மளுக்கு கவலை கிடையாது. நம்மளுக்கு வந்து மக்களுக்காக நம்ம வந்து சேவை செய்வோம், நம்மகிட்ட காசு பணம் கொடுக்க நம்ம எப்படியாச்சும் நம்ம பண்ணுவோன்னு தான் நம்ம இதை பண்ணிக்கிட்டு இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நண்டு நல்லா கிடைக்குது. மறுபடியும் இதே இருக்கு பாருங்க, இது வந்து ஒலிவிஷா வேறு நண்டு முதல்ல காட்டினதுல அதான் வேறு நண்டு. இது வந்து வேறு நண்டு. இப்ப இடையில வந்து போன வருஷம் அடிச்சு சொல்லும், போன வருஷம் ஒரு 20 நண்டு ஆளை பார்த்துட்டு வந்து வாங்கிட்டு வந்து கோபால் சார் தான் கொடுத்தாரு. இது விடு விருப்பப்படாது. நான் சொன்னேன் விடுறாப்பே சார், இது எல்லாம் முட்டை ஆயிடும் சார், இதெல்லாம் முட்டை நண்டு சார்ன்னு சொன்னேன். சரி விடு பாப்போன்ட்டு அப்படியே பார்த்தா ஒரு 20 நண்டு முட்டை ஆயிடுச்சு. அப்படியே 6 நண்டு மார்க்கெட்ல நண்டுன்னா நண்டு சொல்ல முடியும், இதே சைஸ் நண்டு, அவ்வளவு நண்டு. இந்த வருஷம் பாக்குறேன் நண்டே வரல. இந்த வருஷம் மழை சீசனுக்கு தான் வரும். இந்த பிச்சாரங்களோட தண்ணி மேலெல்லாம் போய் மேலெல்லாம் மேய்ஞ்சி அங்க பொறிச்சு அங்க வளர்ந்துதான் தண்ணி ஒடுங்குறப்ப தண்ணி குறையிறப்ப கீழே வந்து இறங்கி நம்ம ஆள் கச்சா போடுறவங்களுக்கு வலை போடுறவங்களுக்கு ஆம்பளம். இந்த வருஷம் நண்டு சரியா வரல, போன வருஷம் அதிகமா நண்டு. அப்ப இது எத்தனை லட்சம் பொறிக்குது என்னன்றத நம்மளுக்கு தெரியாது. இது மாதிரி இந்த நண்டும் பொறிச்சுடுவோம், இதுவும் பொறிச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஏதோ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளால முடிஞ்சது என்னவோ, நம்மகிட்ட காசு பணம் இல்லாட்டி போனாலும் நம்ம கொடுத்துட்டு இருக்குது. இந்த காடு ஏன் அந்தாண்ட வச்சிருக்கோம்னா வந்து இந்த காத்து அது இது வந்தாக்கா தொட்டியை சாச்சிடும் தானா. அப்ப இருக்கிறோம் பேட்டரி கெடாசி தொட்டியை. அதனாலதான் வந்து அந்த காடு அந்த ரவுண்டு கட்டி அந்த காட்டெல்லாம் வச்சிருக்கிறோம். அது ஒரு இதா இருக்கு. இந்த கண்டி இருக்குல்ல, நம்ம போடுறப்ப இது உள்ள ஒரு கண்டி சொருகி காங்கிரீட் போட்டு தான் போடணும். இப்படி தேடி பாருங்க தலைக்கு மேல. இதுல உள்ள கண்டி வந்து நம்ம கட்ட ஒரு மொத்தம் சைஸ் தெரியல எனக்கு. இந்த கட்ட சைஸ் கண்டி உள்ள சரி காங்கிரீட் போட்டு நம்ம சொருகி நம்ம பொறுத்துட்டோம்னாக்கா இது ரெண்டு அடினாக்கா இது 3 அடியாச்சும் கீழே இறங்கணும். அப்பதான் அது எந்த காத்து காடல் வந்தாலும் நம்மளுக்கு தாங்கி பிடிக்கும். இதை பொறுத்துட்டோம்னாக்கா ஜன்மத்துக்கு அது அப்படியேதான் கிடக்கும். நம்ம தைலங்கை சவுக்கு கை இந்த பணம் வேற எல்லாம் போட்டு பார்த்துட்டான். எல்லாம் வந்து அந்த ஆளி பிடிச்சி பூச்சி பிடிச்சி அப்படியே துண்டா மேலேயும் நல்லா இருக்கும் கீழே சேர்த்துக்குள்ள இருக்குது. அந்த இடத்துல கட்டாவி தொட்டி அப்பப்போ வருஷம் கூட வராது, மாத்திட்டு இருக்கணும். அப்புறம் தான் இப்படி ஒரு ஐடியா நம்ம இப்படி போட்டு பார்ப்போம்னு போட்டு இதை போட்டதுக்கு இது வந்து அப்படியே இருக்கு. ஜன்ம தீர்ப்புன்றதாக அது இருக்கு. அது மாரி நம்ம போட்டு ஊனிக்கலாம். தடியெல்லாம் போடுறத விட இது மாரி போட்டு ஊனிக்கலாம். நம்ம அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உப்பு வந்து நம்மளுக்கு இந்த தீப்பெட்டின்னு சொல்லுவாங்க, அது தெரியாது. நான் வாயாலே உப்பு பாக்குறாங்க. உப்பு வந்து மழை பெஞ்சதுனாக்கா மழை காத்து எவ்வளவு மழை பெஞ்சாலும் சரிதான், நம்மளுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. பிரச்சனை எப்படி வரும்னு கேட்டாக்கா, இப்ப மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க. மழை பெஞ்சதுன்னா மேல நிலத்தண்ணி அப்புறம் பாருங்க ஓப்பனா இருக்கு பாருங்க. நம்மளுக்கு ஓப்பனா இருக்கா? இந்த செடியெல்லாம் நான் வச்சுதான் இது ஃபுல்லா காடு தான் வச்சேன். எல்லாம் மாடுத்துடுச்சு. இதுக்கு மட்டும் நான் வேலை அடைக்க முடிச்சது. அங்க போய் எங்க வேலை அடைக்கிறது? அதுல இதெல்லாம் ஃபுல்லா காடு வச்சிருக்கேன் நான். எல்லாம் அதுக்கு ஒரு கண்ணு தப்பிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த லாஸ்ட்ல ஒரு கண்ணு பெருங்கண்ணு இருக்கும். இது மழை பெஞ்சா எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து வேகமா ஓசா போகக்கூடாது. தண்ணி அப்படியே பொறுமையா அமைதியா போச்சுன்னு வச்சுக்க. மேல ஃபுல்லா நில தண்ணி இருந்தா நண்டு என்ன செய்யணும்னாக்கா, மேல நில தண்ணி வாடை அடிச்சா நண்டு நில தண்ணி பட்டா நண்டு சேர்த்துடும். நில தண்ணி வாடை அடிச்சுன்னு என்ன செய்யும்? நண்டு போய் அப்படியே போயிட்டு அப்படியே நில தண்ணி வந்துச்சுட்டு அப்படியே மண்ணுக்குள்ள போய் அப்படியே பதிஞ்சிடும். அப்ப மேல வந்து நில தண்ணி போகும். அதுக்கு கீழே வந்து அந்த உப்பு அந்த கீழே அந்த அடியில வந்து உப்பு பிடிச்சிட்டு இருக்கும். அந்த கீழே தான் உப்பு இருக்கும், மேல நில தண்ணி பட்டம் போயிட்டு இருக்கும். நண்டு ஒண்ணுமே ஆகாது, நண்டு நல்லா இருக்கும். அதே வந்து வெள்ளம் சேர்த்து சட்டை எந்த சட்டரும் எந்த பக்கமா தண்ணியை திறந்துட்டு குழ தண்ணி வந்துச்சான்னு வச்சுக்கோ. அப்ப அந்த தண்ணி செம்பராமணி தண்ணி அது செம்பராமணி தண்ணின்னா ஒரு சேப்பு கலர்ல வரும். அப்படியே ஊட்டிட்டு சொட்டிட்டு தொப்பு ஊட்டி காடும் பேப்பரும் கீப்பரும் எல்லாமே சொட்டிட்டு வரும். அப்ப வர்றப்ப பார்த்தா என்ன ஆகும்? கீழே அடி மட்டும் அந்த உப்போடு தொடச்சிட்டு வந்துடும். அப்பதான் நண்டு சாவ ஆரம்பிக்கும். அது மாரி ஒரு ட்ரிப் வந்து தண்ணி திறந்து விட்டு அதிகமான வெள்ளம் வந்துடுச்சு. அப்ப நண்டை அதிகமா விட்டு வச்சிருக்கணும். அதுக்கு அந்தாண்ட பார்த்தேன், ஐயோ நண்டெல்லாம் சத்திட்டு இருக்கு, என்னடா செய்யறது நண்டெல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கான்ட்டு உடனே ஆளுங்களை கூப்பிட்டு நண்டெல்லாம் பிடிச்சி கடலுக்கு எடுத்துட்டு போயிட்டேன். கடல்ல கொண்டு போய் 3 நாளா கடல்ல வச்சிருந்தேன்.
3 நாளா கடல்லே வச்சிருந்தேன். ஆத்துல ஃபுல்லா தண்ணி, நல்ல தண்ணி. எப்படாச்சும் காப்பாத்தணும் நண்டு அப்படின்ட்டு. ட்ரிப்பு 3 தோணியில ஏத்திட்டு போய் கடல்ல வச்சிருந்தேன். அந்த தண்ணி உப்பு தண்ணி, கடல் உப்பு தண்ணி இருக்கும்ல, இப்படி போனா படிவாயில வந்து மௌத்தாத்துல கார் காலத்துக்கு இப்படி தானே போயிட்டு இருக்கோம். பக்கத்துல கொண்டு போய் தண்ணி மொண்டு ஊத்தி அப்படியே 3 நைட்டு வச்சிருந்து, எப்படாப்பா ஆத்துல கொஞ்சம் தண்ணி மாறணும், தண்ணி மாறினா சேர்த்துக்கிட்டு அப்புறம் கொண்டாந்து மறுபடியும் விட்டு அந்த நண்டை மறுபடியும் வளர்த்து வித்த சாமர்த்தியமா அப்படியெல்லாம் ஒரு இது பண்ணி சாதனை கனமா படிச்சிருக்கிறேன். இதெல்லாம் யாருக்கும் தெரியாது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஃபவுண்டேஷன்ல இருந்து இந்த அவார்டு எனக்கு கொடுத்துருக்குறாங்க. சென்னையில தான் கூப்பிட்டு கொடுத்தாங்க. இந்த முட்டை நண்டு பொறிச்சு விடுறதுக்கும் அந்த காடு வளர்க்குறதுக்கும் பரவாயில்ல நல்லா செய்யறதுன்ட்டு இந்த அவார்டு கொடுத்துருக்குறாங்க. இது இல்லாத இன்னும் 2 அவார்டு இருக்கு வீட்டுல. இதெல்லாம் கொண்டு போய் நாங்க ஆபீஸ் மாரி நண்டு பண்ணையில செஞ்சு இதெல்லாம் கொண்டு போய் வைக்கணும். இது சாமிநாதன் ஃபவுண்டேஷன் கொடுத்தது தான். இது கொடுத்ததுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க எப்போதும் எங்க மக்களுக்காக, எல்லா மக்களுக்காக ஒத்துழைச்சிட்டு இருக்கிறாங்க, நல்லா செய்யறாங்க. அவங்களுக்கு மிக்க நன்றி. இங்க இருக்கிறாருல்ல ஐயா, இந்த ஐயாவெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப தெரியும், நல்லா பார்த்துருக்குறேன். அந்த அம்மா கிட்டையும் கனமா பேசியிருக்கிறேன், நம்ம பண்ணிக்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. இது வரைக்கும் நம்மளுக்கு சாமிநாதன் ஃபவுண்டேஷன்ல உதவியா தான் பண்ணிட்டு இருக்கிறாங்கட்டையும் எல்லாம் நல்ல முறையில சேர்ந்துருக்குறேன். இந்த அவார்டு கிடைச்சதே எனக்கு வந்து அதான் மனுஷன் ஏதோ ஒரு விதத்துல வந்து ஏதோ ஒரு நல்லது ஒரு ஆண்டவன் கண்ணு பார்க்கணும்னு சொல்ற மாதிரி எனக்கு இதெல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. இன்னும் மேலும் அவங்க மக்களுக்கு செய்யணும், எல்லாருக்கும் செய்யணும், எல்லாமே நல்லா இருக்கணும். நாட்டில் உள்ள மக்களுக்கு எல்லா நித்தியம் நல்லா இருக்கணும், எல்லா உள்ளவங்களும் நல்லா இருக்கணும். இது கேட்டவங்களுக்கு, கேட்காத வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்துல என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் கேட்கறவங்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட நன்றி. வணக்கம் 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 எல்லாருக்கும். யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது திரு வீரப்பன் அவர்கள் கேட்கறமே என்ன கேளுங்க, அதுக்கு என்ன பதில நான் சொல்றேன். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. என்ன கேட்குது எதா இருந்தாலும் கேட்கலாம், தாராளமா கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா தெரிஞ்சா சொல்ல, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லக்கூடாது. அவ்வளவுதான். யார் கேட்குது? ஐயா கேக்குதா? ஐயா உங்களுடைய செய்தி ரொம்ப நல்லா இருந்தது. கேக்குதா? வாய்ஸ் கேக்குதா? கேக்குது மேம், உங்க வாய்ஸ் கேக்குது. ஐயா நீங்க ரொம்ப ரொம்ப கருத்துக்களை ரொம்ப தெளிவா சொன்னீங்க. உங்களுடைய இந்த பணி மென்மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள் முதலாவது தெரிவிச்சுக்கிறேன். இந்த நண்டு வளர்க்கறது இயல்பாவே கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். ஆனா நீங்க இவ்வளோ தூரம் எடுத்து அந்த அலையாத்தி காட்டுக்குள்ள இவ்வளவு தூரம் உங்களுடைய முயற்சி, உங்களுடைய ஆர்வங்கள்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே இதெல்லாம் செஞ்சா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் வருது. ரொம்ப உங்களுடைய எல்லா முயற்சிக்கு நன்றி. இந்த நன்றினுடைய ஒவ்வொரு பகுதியாக நீங்க விளக்கம் சொன்னீங்க. நாங்க படிக்கிறத விட இந்த மாதிரி உங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட இருந்து நேரடியா பார்த்த உங்களுடைய வேலைகள், இந்த திறமைகள் எல்லாம் தான் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும். இன்னும் அதிகமா நீங்க இந்த மாதிரி விஷயங்களை செய்யணும். அந்த ஏரியாக்களை மட்டும் செய்யாம இன்னும் மற்ற இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் உங்களுடைய என்னது அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள முடியுமோ மற்ற ஃபிஷர்மேன்களுக்கும் நீங்க அதை சொல்லி கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அதை அந்த மாதிரி சூழ்நிலைகள், வாய்ப்புகள் வரும்போது நாங்க உங்களை அழைக்கிறோம். நீங்களும் எங்க ஏரியாக்கள்ல வந்து அந்த மாதிரி உங்களுடைய பணிகள் தொடர எங்களுக்கு உதவி செய்யணும்னு கேட்டுக்கிறேன். உங்களுடைய எல்லா முயற்சிக்கும் உங்களுடைய இது மென்மேலும் இந்த செயல்பா வளர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ரொம்ப நன்றி மேடம். நீங்க எங்க கூட்டாலும் சரி நான் வரேன். இதே மீன், ஜீபாஸோ நண்டோ இதெல்லாம் நம்மளுக்கு வளர்த்தாதான் எல்லாருக்கும் உணவு. இருக்க ஆத்துல கடல்ல மீன் வரத்தெல்லாம் குறையுது. ஏன்னா மக்கள் தொகை அதிகமா போச்சு, போட்டு அதிகமா போச்சு. கடல்ல எல்லாம் கொஞ்ச நாள் போனா மீன் கிடைக்காது, மக்களுக்கு சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு கிடைக்காது. அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா, என்னோட கோரிக்கை வந்து அந்தந்த மாவட்டத்துல எல்லாமே வந்து வளர்த்தாதான், வெங்காயம், தக்காளி, அரிசி எப்படி விளையுதோ அது மாதிரி எல்லாமே விளைஞ்சாதான் மக்களுக்கு உணவு. மீன், நண்டு இதெல்லாம் கிடைக்கலன்னா
சத்து மனுஷனுக்கு கிடைக்காது. ஏன்னாக்கா எல்லாம் வந்து ரசாயன உரம் கொல்லையில போடுறாங்க, அது செய்யறாங்க, சத்து இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதனால நம்ம வந்து மீன் எல்லாம் நண்டெல்லாம் வளர்த்தாதான் நம்மளுக்கு வந்து கடல் ஆத்துல குறைய நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும். இருக்கிற வளரக்கூடிய பேர பிள்ளைங்களுக்கு எல்லா பிள்ளைங்களுக்கும் எல்லாமே நல்லா இருக்கும். நீங்க எங்க கூட்டாலும் நான் வருவேன். நம்ம பசங்க இருக்கிறாங்க, நம்ம குழு சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, எங்க கூட்டாலும் எதனாலும் நம்ம சொல்லி கொடுப்போம். அதே மாதிரி இது வேதாந்தத்துல கூட கூட்டாங்க குட்டை போடுறதுக்கு. அங்க கூட போய் நான் குட்டை போட்டு கொடுத்துட்டு அவங்க கொடுத்துட்டு வந்தேன். அது மாதிரி யாரு கூட்டாலும் நம்மகிட்ட பணம் காசுல உதவி பண்ணதான் நம்ம இருக்கிறோம். யாருமே நம்ம எதுவும் எடுத்துட்டு போறதுல உதவி பண்ணதான் நம்ம இருக்கிறோம். எந்த உதவிக்கான நம்ம பண்றதுக்கு தான் இருக்கிறோம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இன்னும் பண்ணி இங்க இருக்கிற மக்களை ஒருங்கிணைச்சு எல்லாருமே மீன் வளர்க்க சொல்லிட்டு எல்லாமே ஒரு ஏற்பாடு பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருக்கிறோம். என்னமா பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு தெரியல. பார்ப்போம் இயற்கையை வந்து என்ன பண்றது. எல்லாருக்கும் வணக்கம் மேடம். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், உங்களை இந்த இதற்கு கருத்தரங்குக்கு அழைத்து பேச வைத்த MSSRக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களை மாதிரி ஆட்களை வந்து கூப்பிட்டாதான் எங்களை மாதிரி உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும். இல்ல மேடம், அவங்க சாமிநாதன் பாண்டேஸ்வரன் கையெடுத்து கும்பிட்டு ரொம்ப இது பண்ணிக்கிறேன் மேடம். எங்களை படிப்பாரு இல்லாத தோப்புல எல்லாம் கடந்து நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு அனுபவிச்சோம் தெரியுமா. படிப்பு கொத்தடிமையெல்லாம் இருந்தோம். ஏன்னா அந்த நேரத்துல சொல்ல வேண்டிய நேரம் வந்தா சொல்லிதான் ஆகணும். எல்லாமே அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரா கொண்டு சேர்த்தாங்க. துணி துவைக்கவும் சோப்பு வாங்கி கொடுத்தாங்க அந்த நேரத்துல. அவ்வளவு செஞ்சு இன்னைக்கு எங்களோட இருந்து இந்த அளவுக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா அப்ப அவங்களுக்கு என்ன சொல்றது. நம்ம நன்றி தான் சொல்லணும். அவங்க நம்மளுக்கு உதவி, நம்ம போய் அவங்களுக்கு உதவி. அவ்வளவு என்னை பொறுத்த அளவுக்கு. சரி மேடம், மிக்க மிக்க நன்றி மேடம். வணக்கம். அனிதா, இப்ப நம்ம கேரளால இருந்து நம்மளுடைய நண்டு வளர்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ள ஃபார்மர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது டவுட் வந்து வீரப்பன்ட்ட கேட்கறதா அவங்க கேட்கலாம். ഓക്കെ நீங்க மலையாளத்தில் கூட அவங்களுக்கு சொல்லுங்க. മര്യാദ എന്തെങ്കിലും ഡൗട്ട് ഉണ്ടെങ്കിൽ ചോദിക്കൂ. ഹലോ ഹലോ മര്യാദ ഞാൻ മോനാണ് മറ്റേ. എന്തെങ്കിലും അതെ, ഡൗട്ട് എനിക്ക് ഉണ്ടെങ്കിൽ ഡൗട്ടുള്ളത് നമുക്ക് ബാസ്കറ്റ്സ് ഒക്കെ ഇല്ലേ രണ്ടിന്റെ, അതൊക്കെ അവിടെ നിന്ന് കിട്ടുമോ? പിന്നെ ഈ ബാസ്കറ്റിൽ ഇടുമ്പോ ഫുള്ളായിട്ട് ഞണ്ടിനെ വെള്ളത്തിൽ ഇട്ടിട്ട് കുഴപ്പമുണ്ടാവും. ഓ മാം ബാസ്കറ്റ് பாஸ்கெட்ல என்ன வாட் டவுட் பாஸ்கெட்ல? ബാസ്കറ്റ് എവിടെ നിന്ന് കിട്ടാന്ന്? ஐயா, இந்த பாஸ்கெட்லாம் எங்க கிடைக்கும், நீங்க எங்க வாங்குனீங்கன்னு டீட்டெயில் கேக்குறாங்க. சொல்லுங்க. நம்ம நண்டு வளர்க்குறோம்ல அந்த பாஸ்கெட். டப்பா வந்து சாமிநாதன் பண்டேஷன்ல கொஞ்சம் வாங்கி கொடுத்தாங்க, கல்பாத்துல கொஞ்சம் வாங்கினது. அதுக்கு வந்து இந்த பாஸ்கெட் வந்து நம்ம தான் வந்து கல்பாக்கம் நியர் டு சென்னை. ஸோ அது பல்கா அங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ சப்போஸ் இப்ப கேரளா ஃபிஷர்மேன் வேணும் அப்படின்னாக்கா வி கேன் அவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணலாம் அனிதா. வாங்கலாம் மேடம். நம்ம அளவு கொடுத்தவங்களும் கடையில கூட செஞ்சுக்கலாம். இப்ப இருக்கிற நம்ம கிட்ட இருக்கிற பாய்ஸ் சாமிநாதன் பண்டேஷன் கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு அவங்க வெளியில கல்பாத்துல கொஞ்சம் வாங்க. ஓகே, வாங்கிக்கலாம். நம்ம வாங்காத பொருள் எதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆர்டர் கொடுத்தா நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ഫീഡ് എങ്ങനെയാ? ഫീഡ് என்ன ஃபீடு போடுறீங்கன்னு கேக்குறாங்க. சிலேபி மீன் போடலாம். மீன் வகை எல்லாமே போடலாம் சார். மீன், சிலேபி, கவலை மீன், கடல்ல சேர்ந்த மீனும் சரி, ஆத்துல சேர்ந்த மீனும் சரி போடலாம். പ്രോൺസും അല്ല അല്ലേ? நாட்டு மீனும் போடலாம், கடல்ல சேர்ந்த மீனும் போடலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. சரி, தேங்க்யூ. ஆனா மீன் வாங்கி நீங்க சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு போடணும். ஓகே. வெரி இன்ஃபர்மேட்டிவ் கிளாஸ். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. அவருக்கு தான் தேங்க்ஸ். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். வேற யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். அனிதா, வேற யாருக்காவது டவுட் இருக்கா? இல்ல மேம், அசோக் லெஃப்ட் ஆயி. ஓகே, சூப்பர். மற்றவங்க யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியவங்களுக்கு, மற்ற பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு டவுட் இருந்துச்சுன்னா அவர்கிட்ட கேட்கலாம். ஏன்னா வீரப்பன் பொறுத்தவரையிலும் அவர் லாஸ்ட் ஒரு
15 இயர்ஸாக இந்த நண்டு வளர்ப்பில் தான் இருக்கார். நண்டு பற்றி குறிப்பாக இந்த கொழுப்பேற்றதை பற்றி இன் அண்ட் அவுட் வந்து நம்ம படித்தது தான் இருக்கும். அவர் ஃபுல்லாகவே வந்து ப்ராக்டிக்கலாக எது ஒர்க் ஆகும், எது ஒர்க் அவுட் ஆகாது, எப்படி வந்து பார்க்கணும், எப்படி பார்க்கக்கூடாது, எல்லாமே இன் அண்ட் அவுட். ஒரு பிஹெச்டி பண்ணவங்களுக்கு கூட அவ்வளோ நாலேஜ் கிடையாது. இவருக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட இவருக்கு 4 பிஹெச்டி கொடுக்கலாம் இந்த நண்டு கொழுப்பேற்றதை மட்டும். ஸோ அவ்வளோ நாலேஜ் வந்து அவருக்கு இருக்குது. அதனால் நீங்கள் இது ரிலேட்டடாக என்ன டவுட்டுன்னாலும் அவர் கேட்டாலும் அவர் சொல்லுவார். அதே மாதிரி அவரே ஏற்கனவே கமிட் பண்ண மாதிரி சப்போஸ் ட்ரைனிங்க்கு இல்லை ஈவன் கேரளா ஆல்சோ வந்து நான் ஏற்கனவே ஐ விசிட்டட் கேரளா. அங்கே வந்து ஃபார்மர்ஸ் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அந்த நண்டு கொழுப்பேற்றுற பொருளை எடுத்து பண்ணுறதுக்கு, இந்த தொழில் எடுத்து பண்ணுறதுக்கு. ஸோ அதை நான் இம்மிடியேட்டாக வந்து நான் வீரப்பன்ட்ட பேசினேன். ஸோ அவர் வந்து இஸ் வில்லிங் டு கம் டு கேரளா வைப்பின் வந்து அங்கே வந்து உங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து அது மாதிரி அவங்க இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் நீங்கள் செட்டப் பண்ண அதை பார்த்து அதுக்கு அவரோட ப்ராக்டிக்கல் நாலேஜை கொடுக்குறதும் ஹீ இஸ் ரெடி. ஸோ அதனாலையும் அதையும் வந்து இந்த கேரளா ஃபார்மர்ஸ் வந்து நோட் பண்ணிக்கங்க. சப்போஸ் இஃப் ஏதாவது நம்ம அங்கே வந்து தான் இவங்க பண்ணணும் அப்படின்னாலும் we can do that. நீங்க ஐயா நீங்க வந்து இப்ப உங்க நண்டுக்கு ஒரு டிசீஸ் வந்துச்சுல, அது பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா நான் கேரளா போனப்ப அவங்க வந்து அதுதான் நேரா கேட்டாங்க. இடையில ஒரு சின்ன டிசீஸ் வந்து நீங்க கொஞ்சம் இடையில வருதுமா அது சாகுது. எந்த சீசன்ல அந்த டிசீஸ் வந்துச்சு, எப்போ வந்து நீங்க செய்யாம, அதனால நீங்க எந்த சீசன் மட்டும் நண்டு வளர்க்கக்கூடாது அப்படிங்கிற இந்த கொழுப்பேற்றக்கூடாது அப்படிங்கிற அந்த அட்வைஸ் வந்து நீங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சொல்லுங்க. மழை சீசன்ல வந்து நண்டு விடக்கூடாது மேடம். அந்த கார்த்தி மார்கழி இது வந்து நண்டு கொஞ்சம் விடுறத தவிர்த்துக்கணும். அப்ப நண்டு அதிகம் விடக்கூடாது. ஏன்னாக்கா வெள்ளம் வந்தா செத்து விடும். 2வது நேரம் நோய் வருதுன்னா அந்த டைம்ல வந்து இந்த மேற்கு இருந்து தண்ணி வருது இல்லை, அந்த பாத்து இதெல்லாம் தண்ணி மேற்கு வருது இல்லை, அதுல இருந்து இந்த பக்ஸ் பாத்ரூம் இந்த கொள்ளையில கலப்புள்ள மருந்து இது மாரி இன்ட்ரியனு இது மாரிலாம் தண்ணி வந்து அங்கங்க கிடக்கும். குளத்துலயும் வாய்க்காலையும் அங்கங்க கிடக்கும். அப்படியே சாக்கடை பிடிச்சி போய் இந்த தொழிற்சாலை தண்ணி இதெல்லாம் கிடக்கும். அப்ப அந்த மழை பெஞ்சு என்ன செய்யும், எல்லாம் கடலுக்கு தான் வர செய்யும். அப்ப அந்த எஃபெக்ட் அப்படியே இருக்கும், அந்த மருந்தோட காரம் அப்படி இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல சாவது உண்டு. இடையில வந்து நம்மளுக்கு கொரோனா வந்துச்சு, அது மாரி சாவது உண்டு. அது மாரி சாவணும், இடையில சாவது உண்டு. அதாவது நம்ம என்ன நினைச்சுக்கணும்னாக்கா, ஒரு கொள்ளை விவசாயம் நடுறோம்னாக்கா ஒரு வருஷம் காய்ஞ்சிடும், நஷ்டம் வந்துடும். ஒரு வருஷம் வந்து மழை பெஞ்சு அழிஞ்சிடும், நஷ்டம் வந்துடும். ஒரு வருஷம் நல்லா விளையும், லாபம் வரும். அது மாதிரிதான் நம்ம நினைச்சுக்கணும். ஒரு நேரம் நஷ்டம் வந்தாலும் ஒரு நேரம் நம்மளுக்கு கை பிடிச்சு கொடுக்கும் அப்படின்றதுதான். ஆத்தங்கரை காக்கணும், அரண்மனை காக்கணும், வீண் போக மாட்டான்றதான் நம்ம விடாத முயற்சி பண்ணிட்டு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் ஒரு நேரம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். அதுக்காக வந்து ஐயோ ஒரு வருஷம் நண்டு செத்து போச்சா நம்ம வந்துருவோம், அதுக்கு நண்டு செத்து போச்சோன்னு வந்துட்டாங்க. அப்புறம் எதிர்காலம் என்ன ஆகுறது, இருக்கக்கூடிய வாழ்வுடைய எதிர்காலம் என்ன ஆகுறது, உணவுக்கு என்ன ஆகுது. அதனால நம்ம விடாத முயற்சி பண்ணாது. செத்தாலும் கொண்டாலும் அவ்வளவு போகுது வருது. ஏதோ ஒரு வருஷம் நட்டு அழிஞ்சு போனோம். அது மாதிரி தான் இது நினைச்சுதான் நம்ம பண்ணிதான் ஆகணும். அதுக்காக விட்டு கொடுக்க முடியாது, தொழிலை வந்து விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா இது எதிர்கால வாழ்க்கை என்னோட போயிடாது. இப்ப நான் பண்றேன் போறேன், அப்ப நான் மறைஞ்சிட்டேன்னு வச்சுக்க, எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, இப்ப நான் மறைஞ்சிடும். அப்ப என் எதிர்கால பிள்ளைங்க, என் பிள்ளைங்களை வச்சு சொல்லல, என் பேர பிள்ளைங்க, எல்லா மக்களும் இந்த நாட்டுல இந்தியாவில எங்கெங்க நாட்டுல இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் சொல்றேன். அப்ப அவங்களுக்கெல்லாம் வந்து வளரக்கூடிய சக்தி. அப்ப இது மாதிரி உணவு வந்தாதான். இதுல என்னன்னா முக்கியமான பாயிண்ட், சின்ன நண்டு பிடிக்க கூடாது. 25 கிராமும் சின்ன நண்டு 50 கிராம் எல்லாம் பிடிக்க கூடாது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். அடுத்தாப்புல வந்து சின்ன மீனும் பிடிக்க கூடாது, சின்ன ரானும் பிடிக்க கூடாது. இதெல்லாம் நம்ம தவிர்த்தோம்னாக்கா நம்மளுக்கு மீன் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. இப்போதைக்கு இத பாருங்க, நான் பொறிச்சு விட்டு நண்டு பேச சொல்றேன், நான் பேசுறேன். பொறிச்சு விட்டு நண்டு அண்ணங்காயில பாக்குறேன், எல்லாம் இந்த குட்டி நண்டு. ஏய் தம்பி இதை பிடிக்காதீங்கடா, ஏன்டா இதை பிடிக்கிறீங்கன்னு நம்ம கேட்டாக்கா, நீ பாடு எனக்கு சோறு அப்படின்ற ஒரு கேள்வி. அப்ப பிடிக்காதுன்னு சொன்னா அவன் கேட்கணும், அவனோட கஷ்டம், அவனோட வலி வருத்தம். அதனால நான் என்ன, என்னோட பணத்தை போட்டு, என் சொந்த பணத்தை போட்டு, பாண்டிச்சேரியில இருக்க தெரிஞ்சு பேசுற பையன், அந்த பையனை வச்சுக்கிட்டு என்னோட பணத்தை போட்டு இதே அண்ணங்கோயில வாங்கிட்டு வந்து 2 பாய்ஸ் நண்டு நம்ம நண்டு கொட்டையாண்டு தான் அவுத்து விட்டான். எது, நான் பொறிச்சு விட்ட நண்டு அண்ணங்கோயில் விற்கிறாங்கன்ட்டு நானே அதை காசு போட்டு வாங்கிட்டு வந்து நானே அவுத்து விடுறேன் இந்த பையனை வச்சுக்கிட்டு. ஏன்னா ஒரு இது
அப்ப பார்த்தா மறுநாள் பார்த்தா கொண்டாந்து கட்டுறாங்க. அது எப்படி கட்டுறாங்க என்னன்னு கேட்டாக்கா நண்டு மாட்டிக்கிச்சு. எங்க நேத்து தாங்க வாங்கிட்டு வந்து விட்டேன், இதை கொண்டாந்து கட்டுறீங்களான்னு சொன்னேன். என்ன செய்யறது, வலையில மாட்டிக்கிச்சு. நான் கொண்டாந்து கட்டுறேன். பார்த்தா கொடுக்கு உடச்சு கை கால அதை உடச்சுதான் வச்சிருக்கிறேன் செல்லுல. எல்லாம் கை காலை உடச்சு அதை போட்டு இதெல்லாம் பண்றாங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? அது மாதிரி வெயில் காலத்துல வந்து உப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது வந்து அறுப்பு இருந்தாலும் நண்டு வளர்த்துடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அறுப்பு மழை பெஞ்சு அரை தண்ணி அறுப்பு இருந்தாலும் நண்டு வளர்த்துடலாம். அது என்னன்னாக்கா ரொம்ப அதுக்கு ரொம்ப இதாகுனாதான் அது வந்து நண்டு சாவ ஆரம்பிக்குமே. பாக்கி நேரம் வளர்த்துக்கிட்டு தான் இருக்கும். இப்ப பண்ணிட்டு இருக்கு. நம்ம சின்ன நண்டெல்லாம் சின்ன மீன் பிடிக்கூடாதுன்னு சொல்றேன். எம்ஜிஆர் நார்ல கூட்டம் போடுறப்ப சொல்லிட்டேன், கலைஞர் நார்லயும் சொல்லிட்டேன், சின்ன நண்டு பிடிக்காதீங்க, சின்ன மீன் பிடிக்காதீங்கன்ட்டு. நம்ம அது வந்து நண்டு வளர்க்குற இடத்துல வந்து சூடான தண்ணி வரக்கூடாது. சூடான தண்ணி வந்து எப்படின்னாக்கா தண்ணி கொஞ்சமா இருக்கக்கூடாது. எப்படி 3 அடி 4 அடியாச்சும் தண்ணி இருக்கணும். இருந்தாதான் அதுக்கு வந்து தண்ணி கிடைக்கும். அப்ப 1 அடி 1.5 அடி தண்ணி இருந்துச்சுன்னா மேல படுற வெயில் வந்து நண்டுக்கு அந்த தண்ணி சூடாகி போயிருத்தாங்க. இது மாதிரி ஓடிட்டு இருக்க தண்ணியா இருந்தா கூட அவ்வளவு பாதிக்காது. ஆனா தண்ணி நின்றுச்சுன்னா பாதிக்கும். அதுக்குதான் 3 அடி 4 அடி தண்ணி தேவை. ஹலோ, கேக்குதா? நாங்க எந்த நாள்ல பேசுறோம்? ஹலோ, எத்தனை நாள் செய்வாங்க சொல்றீங்களா? வாட்டர் நண்டு விட்டாக்கா 20 நாள் 25 நாள் வாட்டர் விட்டு. ஹலோ, சொல்லுங்க. ஹலோ ஹலோ, நம்ம ஊர்ல நண்டுக்கு என்னென்ன நோய் வருது, அது எப்படி நீங்க வந்து சமாளிக்கிறீங்க? எப்படிங்க பண்றது கிடையாதுங்க. அதுக்கு வந்து நோய் வந்து அது தன்னால அப்படியே செத்து போறது. அதுக்காக நோய் வருதுன்னு நான் விட்டு கொடுக்குற மாதிரி ஆராய்ச்சியெல்லாம் கொண்டு போய் மென்னா காலேஜுக்கு கொடுத்து ஆராய்ச்சியெல்லாம் இல்ல ஐயா, பண்ணியாச்சு. அவங்க கேக்குற கேள்வி என்னன்னா, நண்டுக்கு வந்து என்ன நோய் வருது, அது எப்படி நீங்க சமாளிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. இப்ப அது யாரு ரைஸ் பண்ணது அந்த கேள்வி? இப்ப இதுவரையிலும் அவர் அதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா அந்த நோய் பத்தி தெரியணும்னா என்ன நோயின்னு அவர் சொன்னதுல எதுல உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கிளியரா கேட்கலாம். நான் இப்ப அவர் 2 விஷயம் அவர் சொன்னாரு. வைரஸ் ஒன்று தாக்கி நிறைய இறந்துச்சுன்னு சொன்னாரு. நண்டுக்கு வரக்கூடிய என்ன வியாதி வந்துச்சு, அதை எப்படி சமாளிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு நீங்க சொல்லுங்க, யாருன்னு கேட்டாங்க. அது வந்து நம்மளால அது கண்டுபிடிக்க முடியல, எந்த நோயால வருதுன்ட்டு. நம்ம டெஸ்ட் எல்லாம் வச்சு பார்த்துட்டு நம்மளுக்கு அது தெரிய மாட்டாங்குது, எப்படி சாகுது எதனால சாகுதுன்றது தெரியல. அது ஒரு இது இருக்கு அதுல. ஸோ ஆக்சுவலாக அவங்க வந்து என்னன்னா, இவர் அந்த கேள்வி யாருக்கு ரைஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அது என்ன அப்படின்னா, அவங்க அந்த மாதிரி அவருக்கு ஒரு வைரஸ் நோய் வந்தது. அது அங்கே சிஎஸ் மெரைன் பயாலஜி அவங்களோட ஒரு தொடர்பு கொண்டு அதுக்கான ஆராய்ச்சி வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக அந்த நோய் எப்போ வருது அப்படின்னாக்கா மழை காலங்களில் வருது. ஸோ இப்போ என்னன்னா, அதுக்கு வந்து ஒரு ப்ரிவென்ஷன் மெஷராக வந்து என்ன பண்ணுறாருனாக்கா, அந்த டைமில் அதாவது மழை காலங்களில் பீக் ரெய்னி சீசனில் வந்து அவர் பண்ணுறதில்ல. பண்ணாம வந்து அந்த நோய் மேலாண்மை வந்து பண்ணிட்டு இருக்காரு. வேற யாருக்காவது டவுட் இருக்கா? ஸ்பெசிபிக் கொஸ்டின் அவர் எடுத்ததுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இப்ப ரைஸ் பண்ணலாம். இல்லைன்னா அந்த வளர்க்குறாங்களா நண்டு, அது வந்து என்ன சைஸ்ல இருக்கணும்? அது வந்து ஒரே ஒரு நிமிஷம் ஹேமா, நீங்க இந்த பிரசன்டேஷன் மோட நிறுத்துருங்க. அது வந்து எந்த சைஸ்ல வந்து அந்த பக்கெட்ல விட்டு வளர்க்குற மாதிரி இருக்கும்? ஓகே, திரும்ப உங்க கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுங்க. மேம், அந்த பக்கெட்ல வளர்க்குறாங்களா மேம்? ஆமா. நண்டு அது வந்து எந்த சைஸ்ல வந்து வளர்ப்பாங்க? ஐயா நீங்க சொல்லுங்க.
பாக்ஸ்ல வந்து 350 இருந்து 450, அரை கிலோ, 1 கிலோ சைஸ் வரைக்கும் அதுல வளர்க்கலாம். சின்ன நண்டு வளர்க்கணும்னாக்கா நம்ம வந்து இடம் காடு வச்சிருக்கலாம், அது மாதிரி பண்ணி தான் அதுல சின்ன நண்டு சின்ன சின்ன குட்டி நண்டு அதுல வளர்க்கலாம். இதுல வந்து பாக்ஸ்ல வந்து வாட்டர் மட்டும் தான் வளர்க்க முடியும். வாட்டர் மட்டும் தான் வளர்க்கலாம். 350க்கு மேல வளர்க்கலாம். 1 கிலோ சைஸ் வரைக்கும் அதுல வளர்க்கலாம். ஓகே ஓகே தேங்க்யூ சார். அனிதா, வேற ஏதாவது உங்க சைடு கொஸ்டின் இருக்குன்னா நம்ம பண்ணலாம். இல்ல மேம். ஓகே, சரி, தேங்க்யூ. வெல்வி, எனக்கு ஒரு சின்ன கேள்வி. ஹலோ ஹலோ, எஸ். யா, ஐயோ, நான் நாகராஜ் பேசுறேன். உங்க தகவலுக்கு மிக்க நன்றி. எனக்கு ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, இப்போ வந்து நம்ம வெர்டிகல் ரேக்ல வந்து நீங்க வந்து இப்போ கிராஃப்ட் ஃபேட்டனிங் பண்றாங்க. டவுன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி ரேக் மாதிரி அடுக்கி வச்சு அதுல வந்து கிராப் வந்து ஃபேட்டன் பண்றாங்க. ஆக்சுவலா அதுக்கும் நம்ம மேங்க்ரூவ்ஸ் வச்சு பண்றதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இருக்குங்க, ரொம்ப இருக்குங்க. என்ன தரத்துல இருக்குமா, அது எப்படி? இல்லைங்க, அது டிராக்ல பண்றாங்க தான். சிதம்பரத்துல கூட பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன், அப்ப பாக்கல. அது என்னத்த இருந்தாலும் நம்ம இயற்கையா பண்ற மாதிரி தான் நல்லா இருக்கும். நம்ம வந்து என்னத்த நீ டிராக்ல வச்சு பண்ணி என்னத்த நீ ஃபீடு போட்டாலுமே நம்மளே ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சா நம்ம இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அது மாதிரிதான் அது. நம்ம வந்து அது கொஞ்சம் பிரியா நம்ம காத்தோட்டமா அங்கங்க போறோமா ஓடியாடுற மாதிரி தான் இருந்தாதான் அது நல்லா இருக்கும். நீ ரூம்ல போட்டு அடைச்ச மாதிரி அந்த பொட்டியில போட்டு அடைச்சு வச்சாக்கா அது சாத்திக்கு படுமா என்னன்னு தெரியல. அதை பத்தி நான் அது மாதிரி நான் வளர்த்தது கிடையாது. நம்ம வந்து இயற்கையா தான் பண்றது. எதை பண்ணாலும் இயற்கையா தான் பண்ணுவோம். நான் எதுவுமே சேர்த்தோ அது இதை பண்றது, அந்த மருந்து போடுறது, எனக்கு எல்லாமே கிடைச்சிடும். எனக்கு காத்துல விடுறதுனால எனக்கு எல்லாமே கிடைச்சிடும். ஓகே ஓகே, சூப்பர். இல்லை, எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ உங்களுக்கு எக்ஸ்போர்ட் மார்க்கெட் வந்து எப்படி கனெக்ஷன் இருக்கு உங்களுக்கு? சரியா இருக்கா? நம்ம வந்து நேரா சென்னைக்கு தான் அனுப்பிச்சு விடுவோம். ரதிமீனா, JRS இப்படிதான் அனுப்பிச்சு விடுவோம். ஆபி பஸ்ல தான் நம்ம சென்னைக்கு அதுக்கு முன்னே அனுப்பிச்சுட்டு இருந்தோம். சரி சரி. இந்த கொரோனா வந்ததுல இருந்து ரொம்ப பாதிப்பாடுச்சு. அதுல இருந்து நான் லோக்கல்ல கொடுத்துருது. இங்க வளர்க்குற நண்டை நான் லோக்கல்ல தான் கொடுத்துருவோம், சென்னைக்கு அனுப்புறது இல்லை. சரி, அவங்க ஒரு கமிஷன் வச்சு அங்க வாங்கிக்குவாங்க. அங்க அப்படிதான் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு சென்னைக்கு போறதுக்கும் இப்ப நண்டு கொஞ்சம் இதா இருக்கிற மாதிரி இருக்கு, கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. உற்பத்தி கம்மியா. இந்த மழையில கூட 2 முட்டை வேஸ்டா வச்சு மழை தெரிஞ்சு அதை பொறிச்சிருந்தா இப்ப நண்டு ஆகிருக்கு. இப்படி எல்லாம் இருக்கு. பாப்போம். அது டப்பால் போட்டு வளர்க்குறது அது என்னன்றது எனக்கு புரியல. சொல்றாங்க, அது என்னன்னு தெரியல. அது வந்து என்ன தெரிஞ்சாலும் அது இயற்கையா வளர்க்குறது தான் நல்லா. சரி சரி, கரெக்ட். நன்றியா, நன்றி நன்றி. சார், பனிச்சேரியில இருந்து பேசுறோம் சார். பனிச்சேரி கிராமத்துல இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்க. இப்ப எங்க கிராமத்துல பாத்தீங்கன்னா, இங்க ஆத்துல வந்துட்டு மீனவர் வந்து வலை விடுவாங்க. அதுல வந்துட்டு இந்த மாதிரி கழில் நண்டுகள் நிறைய கிடைக்கும். அது வந்துட்டு ஒரு நாளைக்கு 1, 2, 3 அந்த மாதிரி அந்த வாட்டர் நண்டு அந்த மாதிரி எல்லாம் நிறைய கிடைக்கும். வாட்டர் நண்டு அதெல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு அதிக ரேட்டு போவாது. இப்ப நாங்க பிடிக்கிற நண்டு பாத்தீங்கன்னா இந்த வீராம்பட்டினத்துல இந்த நண்டு கம்பெனி மாதிரி வச்சிருக்காங்க. இல்லைன்னா கடலூருக்கு அங்கதான் நாங்க எடுத்துட்டு போய் கொடுப்போம். என்ன பாத்தீங்கன்னா இங்க இருந்து எடுத்துட்டு போற தூரத்துக்கே வந்துட்டு அந்த நண்டு கொஞ்சம் லைட்டா அடிபட்டா கூட ரேட் அந்த அளவுக்கு போவாது. இப்ப அந்த மாதிரி எல்லாம் இங்க ஃபிஷர்மேன் பிடிச்சும் அதுக்கான விலை கரெக்டான விலை கிடைக்கலன்னு கொள்ள இதுவா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா சார். அதுலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா சின்ன சைஸ் நண்டு நிறைய கிடைக்கும். அது அந்த அளவுக்கு வந்துட்டு சேல்ஸ் பண்ண முடியாது. இந்த பெரிய நண்டுல வாட்டர் ஆயிடுச்சுன்னா ரொம்பவும் நஷ்டத்துக்கு தான் போகும். இப்ப அந்த மாதிரி நாங்க எங்களுக்கு அதிகமா கிடைக்க கொள்ள உங்களை கான்டாக்ட் பண்ணா நீங்க எடுத்துக்குவீங்களா சார்? நீங்களும் அங்க வளர்க்கறதா வளர்க்கலாம். நாங்க எங்களால வளர்க்க முடியாது சார். ஆத்துல வந்துட்டு நாங்க பிடிக்கதான் முடியும். அது ஆத்துல
நாங்க எடுத்துக்கோம், விலைக்கு வாங்கிக்குவோம். நாங்க அதுக்குதான் சார் கேட்கறேன். நாங்க வாங்கிக்குவோம். அது எவ்வளவு ரேட்ல இருந்தாலும் நாங்க வாங்கிக்குவோம். ஏன்னா இங்க ஃபிஷர்மேன் வந்துட்டு கடல் தொழிலுக்கு போறவங்களும் இருக்காங்க. அங்க பாண்டிச்சேரி ஒதிஞ்சால ஒரு இது இருக்குல்ல, நண்டு கம்பெனி, பழைய பஸ் ஸ்டாண்ட்ல அங்கேயும் இருக்கு ஒரு நண்டு கம்பெனி. அவங்க வீட்டுக்கு ஒரு ட்ரிப் வாட்டர்லாம் வாங்கியிருக்கோம். கான்ட்ராக்ட் பண்ணுங்க, நாங்க வாங்கிக்கிறோம். உங்களுக்கு அந்த இது இருக்கு. வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. ஸோ உண்மையாக ஃபஸ்ட் டைம் வந்து இந்த வெபினாரில் வந்து நம்ம கம்யூனிட்டி லெவலில் ஒரு ரிசோர்ஸ் பர்சன் கூப்பிட்டு பண்ணணுங்கிறது ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு சாய்ஸாக வீரப்பன் ஐயா வந்து பண்ணோம். உண்மையிலேயே அவர் வந்து பார்த்தா இதுவரையிலும் நடந்த வெபினார்லேயே ஒரு பெஸ்ட் வெபினார்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப நல்லா நிறைய விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக வந்து எடுத்து சொன்னீங்க. ஸோ இந்த வெபினாரோட பர்பஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமான நாள்னு சொல்லணும்ல, அன்னைக்கு நீங்கள் எடுத்த நாள் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப அழகாக நீங்கள் எல்லாமே சொன்னீங்க. ஆனால் ஒரு நண்டு கொழுப்பேற்றுறதுல என்ன ப்ராசஸ் பண்ணணும், அது நீங்கள் அந்த எங்கள் டீமுக்கும் அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். உங்களுக்கு அழகாக ப்ரெசன்டேஷன் போட்டு கொடுத்து நீங்கள் மற்றவங்களுக்கு அதை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நீங்கள் சொன்ன விதமும் ரொம்ப நல்லா இருந்தது. அதை இப்போ உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கேரளா, மற்றபடி புதுக்கோட்டை, இப்போ பனித்திட்டு, ஸோ இப்போ எல்லா இடத்துலையுமே இப்போ நிறைய அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் போய் இன்னைக்கு இங்கே இதில் கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்கீங்க. இன்னும் அடுத்த அந்த கிராமங்களுக்கு அங்கெல்லாம் போய் இல்லை மற்ற மாநிலத்துக்கும் போய் உங்களுடைய அனுபவ அறிவை மற்றவங்களுக்கும் சொல்லி உங்களுடைய ஆசை அதுதானே, நிறைய பேருக்கு போய் இந்த நாலேஜ் சேரணும்னு நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க. ஸோ அது கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு ஏற்கனவே நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இன்னும் நல்ல வகையில் போகணும். ஸோ இன்னைக்கு வினார் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணீங்க. உங்களுடைய பணிகள் நல்லா இன்னும் மேலே விரிவடையணும். அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பின்னாடி இருந்து உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் அப்படிங்கிறதா இந்த நேரத்தில் சொல்ல முடியும். ஸோ மற்ற வேற யாருக்கும் கேள்வி இல்லை அப்படின்னா முக்கியமாக நீங்கள் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லி முடிச்சிடலாம். சதுப்பு நில நண்டு கொழுப்பூட்டும் வளர்ப்பில் தன் வாழ்நாள் அனுபவங்களையும் சவால்களையும் அதில் அவர் கற்றுக்கொண்ட பாடத்தையும் ஆழத்துடன் வெளிப்படுத்திய உரையாளர் திரு வீரப்பன் அவர்களுக்கு MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி மையம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இன்றைய இணையவழி தொடரில் பங்கேற்ற அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இணையவழி தொடரை இனிதே நிறைவு செய்கிறோம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகள்.